இன்பம் இசை, சலிக்காத இன்பம் இசை, வழிபோக்கும் மருந்து இசை, மகிழ்ச்சி அளிக்கும் விருந்து இசை, இசைப்பார் இசைக்க இசையே பள்ளி. இன்று நாதஸ்வர இசையினை அடிகோடிட்டு இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை எம் பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். வீழ்ந்தவர்கள் மீண்டும் எழ ஒரு நொடி போதும். ஊக்குவிக்க சிறந்த அறிஞர்களின் நற்கருத்துக்கள் ஒரு நொடியில் நம்மை எழ வைக்கும் என்ற நற்சிந்தனையில் நம் பள்ளியின் வெற்றி என்னும் நுழைவு வாயிலில் நுழைய காத்திருக்கும் மாணவர்களை ஊக்குவிக்க வந்திருக்கும் நம் ஜெயம் பள்ளியின் தலைவரும் முதல்வர், துணை முதல்வர், பொறுப்பாசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கதிரவன் கதிர்கள் செவ்வானம் உடைத்து கொண்டிருக்கும் இம்மாலை வேளையில் நிகழ்ச்சியின் முதலாவதாக எம் பள்ளியின் முதல்வர் திரு சிலம்பரசன் ஐயா அவர்களை வரவேற்புரை நல்க வருமாறு அழைக்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கும் சிறப்பு விருந்தினர், பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர் நந்தலாலா அவர்கள், பள்ளியின் தலைவர், தாளாளர், செயலாளர், பொருளாளர், மேலாளர், இயக்குநர்கள், துணை முதல்வர்கள், அரசு பள்ளி ஆசிரியர் தங்கமணி அவர்கள், என்னுடன் பணியாற்றும் இருபால் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் ஜெயம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சி சிரிப்பதற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் நடத்தப்படும் நிகழ்ச்சி அல்ல. உங்களை நீங்கள் உணர்வதற்கான நேரம். உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த எது தடையாக உள்ளது என்பதை நீங்கள் அறிவதற்கான நேரம். 12 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னும் சரியாக 1 மாத கால இடைவெளியில் அரசு பொதுத் தேர்வு துவங்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வு துவங்க இருக்கிறது. எனவே இந்த 1 மாத காலம் என்பது மிகவும் முக்கியமான காலகட்டமாகும். குறிப்பாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது ஒரு மனிதனின் வாழ்க்கையின் தரநிலையை 50% தீர்மானித்து விடுகிறது. நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் தேர்விற்கு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். இருந்தபோதிலும் மேலும் உங்களை ஊக்கப்படுத்தவும் நீங்கள் படிக்கும் வேகத்தை அதிகரிக்க செய்யவும் எங்களால் எடுக்கப்படும் சிறிய முயற்சியே இந்த நிகழ்ச்சி. தேர்வு முடியும் வரையில் உங்கள் உடல் நலனிலும் மனநலனிலும் சற்று கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் சரியான முறையை பின்பற்றி உடல் நலனை பாதுகாக்க வேண்டும். கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது பள்ளியின் முதல் மதிப்பெண் 595 என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஆண்டும் அதைவிட அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிய வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேர்வு முடியும் வரையிலும் பள்ளிக்கு தவறாமல் வருகை புரிந்து ஆசிரியர்கள் கூறக்கூடிய குறிப்புகளையும் அறிவுரைகளையும் பின்பற்றினால் நிச்சயம் வரக்கூடிய பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று சாதனை புரிய முடியும். இந்நிகழ்ச்சியில் கூறக்கூடிய கருத்துக்களை மனதில் உள்வாங்கி இந்நாள் ஒரு மாற்றத்திற்கான நாளாக இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வரை என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. விழாவின் தொடர்ச்சியாக நம் பள்ளியின் இயக்குநர்களில் ஒருவரும் முன்னாள் தலைவருமான ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இவ்விழாவிற்கு சிறப்புரை வழங்க அழைக்கின்றோம். இங்கு மாணவர்களின் வெற்றிக்கான திறவுகோலை உங்களிடையே அளிக்க வந்துள்ள பெருங்கவிஞர் நந்தலாலா அவர்களையும் பள்ளியின் தலைவர் மற்றும் இயக்குநர்கள், இருபால் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் பள்ளியின் மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இப்பொழுது முன்பு பேசி சென்ற நமது பள்ளியின் முதல்வர் அவர்கள் மாணவர்களை மேலும் மேலும் என்ன செய்து விடுகின்றார்கள் என்றால் ஒரு இறுக்கத்தினையே உருவாக்கி விடுகின்றார்கள். சென்ற வருடம் இவ்வளவு மார்க்கு, இந்த வருடம் இவ்வளவு மார்க்கு என்று
அனைத்து ஆசிரியர்களும் இயக்குநர்களும் பள்ளி முதல்வரும் ஒரு இறுக்கமான சூழ்நிலையை உருவாக்கி வைத்து விடுகின்றார்கள். அதனால் மாணவர்கள் எந்த விஷயத்திலும் ஒரு ஃப்ரீயாக இருந்து சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இழந்துவிடும் நிலைக்கு அதை தேர்வு மதிப்பெண் என்று பேசியே ஒரு இறுக்கமான சூழ்நிலையை உருவாக்கி விடுகின்றார்கள். அந்த இறுக்கமான சூழ்நிலையை தகர்ப்பதற்காக தான் இங்கு நம்முடைய உரையாற்ற வந்திருக்கின்ற கவிஞர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் உங்களுக்கு ஒரு சிறந்த அறிவுரைகளை வழங்குவார்கள். உங்களுடைய டென்ஷனை குறைப்பதற்காகவும் அவர் தனது பேச்சாற்றல் மூலம் உங்களுக்கு அறிவுரை கூற வந்துள்ளார்கள். மாணவர்களுக்கு மதிப்பெண் மட்டுமே குறிக்கோள் அல்ல. நீங்கள் எல்லாம் இன்று ஒரு 10 வயதை எட்டிவிட்ட ஒரு மாணவர்கள். அடுத்து நீங்கள் இன்னும் 5-6 வருடங்களில் ஒரு நல்ல இந்திய குடிமக்களாக மாற வேண்டிய அவசியம் உள்ளது. மாணவர்கள் என்ற நிலையிலிருந்து மாறி இந்த நாடு, வாழ்க்கை, நம்முடைய உரிமை பற்றிய சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய அவசியத்தில் உள்ள பருவம் இது. அதனால் நீங்கள் இந்த நமது பள்ளி முதல்வர் சொன்னபடி ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருந்து ஒரு தளர்ச்சியுற்ற ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நமது மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பது ஒரு எழுதப்படாத சட்டமாக இந்தியாவில் உள்ளது. ஆனால் ஒவ்வொரு மாணவனின் எதிர்காலத்தையும் அவனுடைய வாழ்க்கையும் தீர்மானிப்பதும் அவனை வளர்த்து எடுப்பதும் அவன் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வதும் அரசியல் என்பதை மாணவர்கள் இந்த வயதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வயதில் ஒரு அரசியல் அறிவு, ஒரு அரசியல் பார்வை என்பது உங்களுக்கு உருவாக வேண்டும், இருக்க வேண்டும். அம்மாதிரியான ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக பல்வேறு விதமான புத்தகங்களை, அதாவது உங்களுக்கு இந்த பாட புத்தகங்களை தவிர்த்து வேறு விதமான புத்தகங்களையும் நீங்கள் படித்து அறிய வேண்டும். அதற்காக நமது பள்ளியில் இனி ஒரு வாசிப்போர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல்வேறு விதமான புத்தகங்களையும் ஒவ்வொரு மாணவரும் படிக்க தூண்டும் வகையில் அமைக்க நம்முடைய இயக்குனர் போர்டை கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் நாட்டு நடப்பு பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். வெறும் அதாவது நமது கல்வி, மருத்துவம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் போன்றவைகள் எல்லாம் இன்று பறிபோய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. இதையெல்லாமும் மாணவர்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மேலும் நாம் படிப்பது அனைத்தும் விஞ்ஞானமற்ற ஒரு அஞ்ஞானமான கருத்துக்களை நாம் கேள்வி கேட்க வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் இந்த பருவத்தில் உங்களுக்கு அதாவது ஒரு இயல்பாகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் மாணவர்களுக்கு தினமும் என்ன சொல்லி தந்துட்டுருக்கிறார்கள்? ஒரு கடவுளை கும்பிட்டு விட்டு போ, திருநீரை வைத்து கொண்டு போ, அல்லது இறை பக்தியை தினமும் ஊட்டிக்கொண்டே இருப்பார்கள். அவையெல்லாம் அஞ்ஞானம். நாம் படிப்பது முழுவதும் விஞ்ஞானப்படி சிந்திக்க வேண்டும். விஞ்ஞானப்படி சிந்தித்தால்தான் அறிவு பெற முடியும். அறிவு பெற்றால்தான் நீங்களாகவே சிந்திக்க முடியும். இன்றைக்கு சிபிஎஸ்இ பள்ளிகளெல்லாம் ஒரு சிறு புத்தகங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவிலான புத்தகங்கள் கூட கிடையாது, சிறு புத்தகங்களை கொடுத்துவிட்டு அவனவனை சுயமாக சிந்திக்க சொல்வது என்ற நிலைக்கு கல்வி மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதனையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு விஞ்ஞான ரீதியில் சிறப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை என்பது இவ்வளவு ஒரு லெபோரியஸான சிலபஸை வைத்துவிட்டு நிறைய படி, நிறைய மார்க்கெடு இதையே தான் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள் எல்லோரும். பெற்றோர்களிலிருந்து, ஆசிரியர்களிலிருந்து, ஒரு பள்ளி நிர்வாகத்திலிருந்து அனைவரும் இதையே கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஏதோ படிப்பவன் படிக்கட்டும், மேலே போகட்டும். ஆவரேஜாக இருக்கிறவங்களாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விடுத்து ஒரு இயல்பான நிலையில் சிந்தித்து பரீட்சை எழுதி வெற்றி பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, அடுத்ததாக உங்களிடையே வெற்றியின் துறவுகோல் குறித்து பேசும் கவிஞர் அவர்களுக்கு வழிவிட்டு
நான் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. எம் பள்ளி மாணவர்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் அவர்களை பல்வேறு துறைகளில் சிறப்பாக வெற்றி பெற எக்காலமும் எண்ணிக்கொண்டிருந்து சிறப்பான அறிவுரை நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்துள்ள எம் பள்ளியின் தலைவர் திரு ரத்தினம் ஐயா அவர்கள் தங்கள் முன் சிறப்புரை நிகழ்த்துமாறு அழைக்கின்றேன். காவிரி கரையில் உள்ள திருச்சி மாநகரில் பிறந்து வங்கி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்று இன்று தமிழுக்கும் மாணவர்களுக்கும் தொண்டு செய்து கொண்டு இருக்கும் நல்லுள்ளம் படைத்த கவிஞர் நந்தலாலா அவர்கள் இன்று உங்களிடையே பேச வந்துள்ளார். அவருக்கு முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடன் பணியாற்றும் எனது பள்ளியின் நிர்வாக இயக்குநர்கள் அனைவருக்கும், பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் இங்கு பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்று அவர் பேச உள்ள ஒரு தலைப்பு வெற்றியின் திறவுகோல். அவர் எனக்கு ஒரு 4 தலைப்புகளை அனுப்பியிருந்தார். அதில் 3 எழுத்து மந்திரம், இன்னும் 2-3 இது அனுப்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அதில் நான் ஏன் வெற்றியின் திறவுகோல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்குது அப்படின்னா, எல்லாம் நீங்கள் ஒரு வெற்றி அடைய செல்லும் போர் வீரர்கள் போகும்போது அந்த நாட்டினுடைய போருக்கு தலைமை தாங்கியுள்ள தளபதி ஒரு வீர உரையாற்றுவார். அந்த வீர உரையாற்றும் போது எல்லா ஒரு போருக்கு முன்னாடி அந்த நாட்டினுடைய தளபதியோ அல்லது அரசரோ உரையாற்றுவார். அது எதுக்காக அப்படின்னா, ஒரு சோர்ந்த உள்ளம், சோர்ந்த மன அழுத்தத்தில் உள்ள வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு, அவர்கள் எப்படி போர் செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்கு. அதே போல தான் நீங்கள் ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மாணவர்களாக உள்ளீர்கள். நமது முன்னால் பேசிய எனது நண்பர் சொன்னார், இறுக்கமாக இருக்கிறது. ஏன்னா இறுக்கமான காலத்தில் உள்ளோம். உங்களுக்கெல்லாம் இறுக்கமாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம இருக்கிறதுக்கு இறுக்கமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். அந்த காலம் மாதிரி இல்லை. நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்தோம்னா, நான் அந்த காலத்திலே டிகிரி முடிச்சுட்டு 2 வருஷம் வேலையில்லாத இருந்தேன். நான் சொல்கிறது 1973. 73லே டிகிரி முடிச்சுட்டு 2 வருஷம் வேலை இல்லாத பட்டாதாரியாக இருந்தேன். இந்த காலம் எத்தனை வருஷம் முடிஞ்சிக்குது? அதுக்கு பிறகு ஏறத்தாழ 50 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த 50 வருஷத்து காலத்தில் வேலை இல்லாத நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே எண்ணி பாருங்கள். இன்றைக்கி அரசு வேலை என்பது ஒரு காடல் நீர் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வகுப்பில் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒரு பியூன் போஸ்ட்டுக்கு கூட பிஜி படித்தவன் அப்ளை பண்ணுறான். அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தில் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்யக்கூடிய பள்ளிகளை திறந்துருக்காங்க. அந்த பள்ளிகளெல்லாம் விட்டுட்டு ஏன் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா பக்கத்தில் செலவு பண்ணி உங்களை படிக்க வைக்கிறாங்க? என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்கணும், எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாழ்வு அமையணும், நல்ல ஒழுக்கத்தோடு வரணும், நல்ல ஒரு பண்பான பழையனாக வரணும் அப்படின்றதாக தான் இது மாதிரி செலவு பண்ணி உங்களை படிக்க வைக்கிறாங்க. இந்த காம்படிட்டிவ் உலகத்தில் எப்படியாவது நீ முன்னாடி வரணும் அப்படின்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அது மாதிரி. இன்றைக்கி அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம இஷ்டப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நல்லா வர முடியும் அப்படின்றத என்னுடைய கருத்து. அது வெற்றி அடையக்கூடிய கருத்து. அதுக்காக உங்களுடைய எப்பயுமே வருஷம் நம்ம இந்த தமிழர் புத்தாண்டாக ஆன
தை மாதத்தில் இந்த மீட்டிங்கை நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த ஒரு மோட்டிவேஷன் மீட்டிங் நம்ம வருஷத்தில் நடத்தின்னு தான் இருக்கிறோம். நான் இது உங்களை அந்த வெற்றிக்காக மட்டும் இல்லை, பரீட்சையில் வெற்றி அடைகிறதுக்கு மார்க் வாங்கிறதுக்காக மட்டும் இல்லை. கல்வி என்பது நம்ம ஒரு முக்கியமானது. அவையார் என்ன சொல்லிக்கிறாங்க, பிச்சை புகினும் கற்கை நன்றே. படிப்புன்றது, கல்வின்றது நீ ஒரு முக்கியமானது. கல்வி இல்லைனா நீ ஒரு மிருகத்துக்கு சமம். அந்த கல்வியை நீ பிச்சை எடுத்தாவது படுறாங்க யார்? அவையார். அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நம்ம கற்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு உலகத்தில், இன்றைக்கி இருக்கிற ஒரு விஞ்ஞான உலகத்திலையும் ஒரு போட்டியான உலகத்திலையும் நம்ம கல்வி மட்டும் போதாது. வாழ்க்கை நடைமுறை, சமுதாயத்தில் இருக்க ஏற்ற இறக்கங்கள், ஒரு வியாபாரத்தில் இருக்கிற ஏற்ற இறக்கங்கள், இது எல்லாம் நம்ம கொஞ்சம் கற்றுக்கணும். இன்றைக்கி எல்லாம் கூட ஒரு பையனை 8 மணிக்கு அப்பா போய் கடையில் இதை வாங்கி வாடான்னா அம்மா அவன் இருட்டில் எங்கே போவான் அப்படின்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்களை வளர்த்துனாங்கன்னா இந்த சமுதாயத்தில் நல்லா வர முடியாது. தைரியமாக நீங்களே எதை செஞ்சாலும் ஒரு தைரியமாக செய்யணும். ஒரு கடைக்கு போய் ஒரு 500 ரூபா கொடுத்து 4 சாமானை வாங்கி வாடான்னு மீதி காசு கடைக்காரன் கொடுத்து தான் வாங்கி வரீங்க. நான் வகுப்பில் நிறைய தடவை நான் உங்களுக்கு கணக்கு போட வைப்பேன். வரும்போது ஒரு 1000 ரூபா கொடுத்து இந்த சாமானை வாங்கிட்டு மீதி எவ்வளோ காசு வாங்கணும்னா இருக்கிற 40 பேர்த்தில் ஒரு 10 பேர் தான் சரியாக போடுறான். இதெல்லாம் வாழ்க்கை கல்வி இல்லை. சார் சொன்ன மாதிரி புத்தகங்களை படிச்சுட்டு இருக்க கூட கல்வி இல்லை. அந்த மாதிரி பள்ளியில் நீங்கள் படிக்கலை. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வகுப்புலையும் இதெல்லாம் நான் இன்சிஸ்ட் பண்ணுறது. வாழ்க்கையினுடைய நடைமுறையை எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் கற்ற கல்வியை சரியாக பயன்படுத்தினா எல்லாம் நல்லா வரலாம். அதனால்தான் இன்றைக்கி வெற்றியின் ரகசியம், வெற்றிக்கு என்ன, வெற்றியின் திறவுகோல், ஃபஸ்ட்டில் நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை. 2வது ஒரு இலக்கு வேணும், நான் என்ன ஆக போகிறேன்னு ஒரு இலக்கு வேணும். 3வது அதுக்கான திட்டம் வேணும். அதுக்கான திட்டத்தையும் சரியாக வகுக்கணும். அந்த வெற்றியை அடையிறதுக்கான திட்டத்தை சரியாக அமைக்கணும். அந்த திட்டத்துக்கு பின்னாடி செயல்திறன், செயல் வேணும். சும்மா திட்டத்தை வகுத்துட்டு நான் எதாவது ஆகிறேன், நான் யார் பார்த்து சினிமாவில் காட்டுற மாதிரி நாடகத்தில் காட்டுற மாதிரி கலெக்டர் ஆகிறேன் இல்லைன்னா டாக்டர் ஆகணும், அது மாதிரியெல்லாம் சொல்லிக்க முடியாது. அதுக்காக நான் சொன்ன மாதிரி 4 வேணும். தன்னம்பிக்கை வேணும், திட்டம் வேணும், செயல்திறன் வேணும். அதையெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணி தான் உங்களை வெற்றி அடையிறதுக்கு என்னென்ன வழி, நீ எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட், இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து ஐயாவை பேச சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அவருடைய பேசி முடித்த பின்னாடி ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதனால் அவர் நம்ம பிள்ளைங்க எப்பயுமே அமைதியாக எல்லா இதுவரையிலும் இருக்கிற பேச்சாளர்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க ரொம்ப அமைதியான பிள்ளைங்க. நான் எத்தனையோ ஸ்கூலில் பார்த்துருக்கேன், அந்த ஸ்கூல்லலாம் இவ்வளோ அமைதியாக கடைப்பிடிச்சதுங்க இல்லை, அவ்வளோ நல்ல அமைதியான பிள்ளைங்களை நீங்கள் உண்டாக்கியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த அமைதி மட்டும் போதாது, அவர் பேசக்கூடிய காதில் வாங்கி இந்தாண்டு விட்டுட்டு போகாதீங்க. அந்த பேசக்கூடிய கருத்துக்களை மனதில் வைத்து எதிர்காலத்தில் அதன்படி நடந்து ஒரு நல்ல குடிமகனாகவும் இந்த நாட்டிற்கும் உங்களுடைய வீட்டிற்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு எனது மாலை உரையை முடித்துக்கொள்கிறேன். வணக்கம். நன்றிங்க ஐயா. நம் பள்ளியின் சிறப்பு விருந்தினர் அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் பள்ளியின் தலைவர் திரு ரத்தினம் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்யும் தருணம் இது. நன்றிங்க ஐயா. தற்பொழுது மதிப்பிற்குரிய நந்தலாலா அவர்கள் தாம் எழுதிய நூலான ஊரும் வரலாறும் என்னும் நமது நூலை நமது பள்ளியின் நூலகத்திற்கு பள்ளியின் தலைவர் அவர்களிடம் வழங்குகிறார்.
கரைபுரளும் திருச்சியில் பிறந்து பிறந்த ஊரான திருச்சிக்கு வரலாறு படைத்தவர். பட்டிமன்ற பேச்சாளர், புதிய திருக்குறளை படைத்தவர், பரம்பு பேசும் தமிழர், எழுச்சியை தூண்டும் பேச்சாளர், நாம் அறிந்த முயல் ஆமை கதையை மாற்றி அமைத்தவர், தம் பெயரிலேயே பாரதியின் பாடல் வரிகளை கொண்ட கவிஞர் திரு நந்தலாலா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு 1100 மாணவர்கள் மாணவிகள் அப்படின்னா 2200 கண்கள்னு அர்த்தம். நான் ஏதோ ஒரு வகையில் தினசரி பேசிக்கொண்டிருந்தாலும் 2200 இளம் கண்களை பார்த்து பேசுகிற வாய்ப்பை இந்த ஆண்டில் முதல் முறையாக பெற்றிருக்கிறேன் என்கிற மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை நான் வணங்குகிறேன். அரூரில் ஆகச்சிறந்த ஒரு பள்ளியில் பல ஆசிரியர்களால், முன்னாள் அரசு அதிகாரிகளால் நடத்தப்படுகிற இந்த ஜெயம் பள்ளியில் பேசுவதை ஒரு அரிய சந்தர்ப்பத்தை எனது நண்பர் தங்கமணி அவர்கள், தங்கமணி ஐயா பணிவேல் அவர்கள் சொன்னது போல ஒரு சிறந்த வாசிப்பாளர், தகடூர் புத்தக பேரவை என்கிற ஒரு சிறந்த அமைப்பை வைத்து எல்லா வாரங்களும் ஒரு புத்தகம் குறித்து இணைய வழியில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கு சிறந்த புத்தகத் திருவிழா ஒன்றையும் தொடர்ந்து நடத்துகிறார்கள் அவர்கள். அதில் நிறைய மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும். இன்று வெறும் செல்போனாக மாறிவிட்ட வாழ்க்கையில் வாசிப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பெரும் முனைப்போடு செயல்படுகிற நண்பர் தங்கமணி அவர்கள்தான் உங்கள் பள்ளிக்கு என்னை அழைத்து வந்த என் இனிய நண்பர். நான் வந்து அமர்ந்து 2 பெரியவர்களின் உரையை கேட்டபோது, உங்கள் பெற்றோர்கள் சரியான நபர்களின் கைகளில் உங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று நான் நிஜமாகவே அவர்களுக்கு என்னுடைய பணிவை, வணக்கத்தை, நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, என்னுடைய தலைப்பு ரொம்ப எளிதான தலைப்பு, வெற்றியின் திறவுகோல் என்பது. நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். எனக்கு எப்போதுமே மாணவர்களை ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்சது உலகத்திலேயே சிறந்த அறிவாளிகள் பிள்ளைகள் மாணவர்கள் தான். இது நான் விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, நான் உணர்ந்து சொல்கிறேன். இந்த உலகத்திலே சிறந்த அறிவாளி யார் நினைக்கிறீங்க? வயதில் பெரிய எங்களை மாதிரி ஆள் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இந்த உலகத்தின் சிறந்த அறிவாளிகள் குழந்தைகள் தான். இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் என் பேரன். என் பேரன் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான். சார் பேசும்போது அதுதான் எனக்கு நினப்பு வந்துச்சு. எழுந்திரிச்சான் 4வது தான் படிக்கிறான். வேறு ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் இல்லை, 4வது தான் படிக்கிறான். காலையில் எழுந்திரிச்ச உடனே, என்னடா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க தாத்தா அப்படின்னா. எனக்கு இந்த டார்ச்சருங்கிற வார்த்தையே நான் 11வது படிக்க வந்துருச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமாம், இன்னும் ஒன்று யாரா டார்ச்சர் பண்ணுறான்னு, இந்த அம்மாவோட ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு தாத்தா அப்படின்னா. எனக்கு அவனை பார்க்க சிரிப்பாக இருந்துச்சு. இல்லை வாடா, உனக்கு என்னடா பிரச்சனை எப்போன்னு. என்ன தாத்தா எப்போ பார்த்தாலும் படின்னு உயிரை எடுக்கிறாங்களே அப்படின்னா. அடுத்தது எனக்கு அவன் சொல்ல எனக்கு அவனை பார்த்து அப்படியே கட்டி திங்கின்னு போல இருந்துச்சு எனக்கு. இந்த ஒரு இவ்வளவு டென்ஷனாக இருக்க இப்போ நீ அப்படின்ன, உனக்கு என்ன, நீ ஜாலியாக ரிட்டையர் ஆகிட்ட அப்படின்னா. அடுத்தது, நீ உனக்கு என்ன, நீ ஜாலியாக ரிட்டையர் ஆகிட்ட அப்படின்னா. அப்படின்ன, பாரு இஷ்டத்துக்கு பேப்பர் படிக்கிற, புஸ்தகம் படிக்கிற, பிடிக்கலன்னா போய் தூங்குற, காப்பி வேணும்னா பாட்டி கூட டக்குன்னு காப்பி கொடுத்துட்றாங்க, உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக ரிட்டையர் ஆகிட்ட அப்படின்னா. திரும்பியும் எனக்கு அதை பயலை, சரி இப்போ என்ன செய்ய சொல்கிறேன்னு. தாத்தா நான் எப்போ தாத்தா ரிட்டையர் ஆவேன்னா. சத்தியமாக நான் மிரண்டு போயிட்டேன். நான் எப்போ தாத்தா ரிட்டையர் ஆவேன் அப்படின்னா. நான் சொல்ல, இன்னும் படிக்கவே இல்லை, இன்னும் வேலைக்கு போகல, கல்யாணம் இல்லை, புள்ள பக்கல, இல்லைடா அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிறது அப்படின்னா. எப்பா நம்ம கல்யாணம்லாம் வேணாம்ப்பா. அவன் சொல்கிறான், 4ஆம் கிளாஸ் சார், 4ஆம் கிளாஸ்.
நம்ம கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குங்கிறான். அடுத்தது சொல்லிவிட்டு, தாத்தா நான் உண்மையாகவே கேட்குறேன், எப்போ தாத்தா ரிட்டையர் ஆவேன் அப்படின்னா. நான் என் பொண்ணை கூப்பிட்டேன், வாமான்னேன். என் பொண்ணு என்ஐடியில் நல்ல மதிப்பெண் பெற்று ஆர்கிடெக்டாக இன்றைக்கி பிரமாதம் ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில். என் பொண்ணை கூப்பிட்டு இங்கே வான்னேன். ஏன் அந்த பேர் இந்த பாடுபடுத்துகிற அப்படின்னு. என்னப்பா படுத்துகிறோம், அவனை ஹோம்ஒர்க் பண்ண சொன்னால் அதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறான் போவேன் அப்படின்னு சேர்த்து. நான் சொன்னேன், இந்த பாருமா, ஒரு 10 நாள் நீ எதுவும் பேசக்கூடாது. ஒரு 10 நாள் நீ அவன்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. அந்த பயலை என் கையில் கொடுத்துட்ற. நான் ஒரு 10 நாள் அவன்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு 10 நாள் அவன்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து உங்கள் பள்ளியில் என்ன தெரியும் பேச போகிறேன். இப்போது ஒரு 4ஆம் கிளாஸ் பயலுக்கு ஒரு 10 நாள் நான் என்ன சொன்னனோ அதைத்தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் ஒன்றும் பெரிய உலகத்தின் தலை சிறந்த விஷயங்கள்லாம் பேசி உங்களையும் டென்ஷன் பண்ணி நானும் டென்ஷன் ஆகி நான் எதுவும் இருக்க போகிறதில்ல. எனக்கு இந்த பசங்க மட்டும் இல்லை, பொதுவாகவே குழந்தைகள் அறிவாளிகள் எப்படி நான் கண்டுபிடிச்சேன். நான் சொன்னல என் பொண்ணு, இப்போ அது இன்னொரு என் பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்கா. இப்போ நல்ல வேலை, நல்லா இருக்காங்க. அவள் +2 படித்த நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் யாராவது அந்த +2 படிக்கிறாங்கன்னா அந்த வீடே டென்ஷனாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் டென்ஷனாக இருப்பாங்க. அப்பா டென்ஷனாக இருப்பான், அம்மா டென்ஷனாக இருக்கும். சொந்த தாய்மா மக்கள் எனக்கு போக மாட்டாங்க. பையன் +2 பேசாமட்றா அப்படின்றவான். ஆமாம், பால்கார கூட மணியை மெதுவாக தான் அடிப்பான். தம்பி +2 படிக்கிற டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு. நீ எவனாவது ஒருத்தன் வீட்டில் +2 படித்த அப்பா டென்ஷன், அம்மா டென்ஷன், தாய் மாமன் டென்ஷன், பால்காரன் டென்ஷன், எல்லாரும் டென்ஷனாக இருப்பான். அந்த பையன் மட்டும் ஜாலியாக இருப்பான். அப்படி இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் ஒருத்தன் +2 படிக்கிறான்னு அர்த்தம் நம்ம கணக்கில். என் பொண்ணு +2 படித்த காலம் அது. ஆமாம், நான் ஒரு நாள் என்ன சொன்னார் இல்லையா, வங்கி அதிகாரின்னு சொன்னார் இல்லையா, பேங்கை முடிச்சுட்டு ஐயா ரத்னம் சொன்னாங்க இல்லையா, நான் பேங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் என் பொண்ணு இது மாதிரி டீப்பை மேலே காலை நீட்டிக்கிட்டு டிவியில் சினிமா பார்த்துட்டு உட்காந்துருந்துச்சு. எனக்கு பயங்கர எரிச்சல். என்னதான் இருந்தாலும் ஃபீஸ் கட்டுறேன், பணம் கட்டுறேன், அப்போ இல்லையா, பொறுப்பு இருக்கு இல்லையா. ஏம்மா என்னம்மா பண்ணுற நீ அப்படின்னு. தெரியல, டிவி பார்க்குறேன் அப்படின்னுச்சு. அது நான் என்ன காமெடினா, அப்போ என்ன டிவியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுக்கிற சொல்கிறேன். நம்ம தலை நடித்த படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அமர்க்களம் சினிமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த சத்தமில்லா உலக கேட்டேன் யுத்தமில்லாத வீடு பாட்டு வரும் தெரியுமா உங்களுக்கு, அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என் பொண்ணு ரசித்து பார்க்குது. நான் குறுக்க போயிட்டேன், ரிமோட் எடுத்து சக்குன்னு ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு, போதும்ல ஆஃப் பண்ணிட்டேன் போங்க அப்படின்னுச்சு. இதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுற, நம்ம படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு. என் பொண்ணு அதெல்லாம் கிடக்கட்டும், இந்த பாட்டை யார் எழுதுனது அப்படின்னுச்சு. இந்த சத்தமில்லா உலக கேட்டேன் அந்த பாட்டு. நான் சொன்னேன் கவிஞர் வைரமுத்து அப்படின்னேன். அந்த ஆள்கிட்ட சொல்லி இந்த பாட்டை மாற்ற சொல்லுப்பா அப்படின்னுச்சு. இன்னும் நான் சொல்லி அவர் பாட்டை மாற்றுறதா, என்னம்மா சொல்கிறேன்னு. அப்பா இந்த சத்தமில்லா உலக கேட்டேன், ஆமாம் சத்தமில்லா உலக கேட்டேன், யுத்தமில்லாத பூமி கேட்டேன், அதை கேட்டேன், இது கேட்டாலும் வேணாம்ப்பா, அட்வைஸ் பண்ணாத அப்பா கேட்டேன், அறிவுரை சொல்லாத அம்மா கேட்டேன், மாற்றுக்குப்பா பாட்டு ஆயிடுச்சு. அன்னைக்கு விட்டேன் தங்கமணி நான் வந்து அட்வைஸ் பண்ணுறத. என்னைக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது நிறுத்தணும்னோ அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்கள்ட்ட அன்பாகவே இருந்துச்சுங்க. நீங்கள் நல்லா மனசில் வச்சுங்க, வாழ்க்கையில் அட்வைஸ் இருக்குல்ல, அட்வைஸ் அது அடுத்தவன் நமக்கு சொல்கிறது கரெக்டாக, அது அடுத்தவன் நமக்கு சொல்கிறது. நம்மளாக உணர்றது இருக்குல்ல, அது நாமே உணர்வது. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா, இப்போது இது அட்வைஸ், இது உணர்தல் வச்சுக்கோ. கோழி முட்டை இருக்குல்ல, கோழி முட்டை, கோழி முட்டையை ஒருத்தர் வெளியிலேருந்து உடைக்கிறான்னு வச்சுக்கேன், தட்டி ஒரு தட்டுறான் அப்படி கரண்டியால், என்ன ஆகும்? ஆஃப் பாயில் ஆகும், ஆம்லெட் ஆகும். எங்கள் ஊரில் வலிச்சான்னு சொல்லுவாங்க இதை, சில ஊரில் முட்டை மாசுமா, ஒரு ஊரில் பேர் வைப்பான். நல்லா புரிஞ்சுக்க, அட்வைஸ் என்பது முட்டை வெளியே இருந்து உடைவதற்கு சமம். தானாக உணர்வது தான் முட்டை உள்ளிருந்து உடைவதற்கு சமம். முட்டை உள்ளிருந்து உடைந்தால் மட்டும்தான் அதற்குள்ளிருந்து உயிர் வரும், மறக்காதீங்க. அப்போது இது மாதிரியான நிகழ்வுகள் இந்த பள்ளியே நடத்துது. வந்தவுடன் சொன்னாங்க, பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க, சிறந்த எழுத்தாளர்கள் பேசியிருக்கிறாங்க என்று நிறைய சொன்னாங்க. எதுக்காக சார் பேசுகிறது?
நான் பேச போகிறது 1 மணி நேரத்தில் நீங்கள் உணர வேண்டும் என்பதை தாண்டி எனக்கு எந்த அபிப்பிராயம் இல்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்ன அடிப்படையிலேயே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறது, இளைஞர்கள் எப்போதுமே மிகுந்த அறிவாளிகள் என்பதை இது மாதிரி குழந்தைகள் பேசுறதை மட்டும் நான் கண்டு உணரல. மாறா நாங்கள் கல்லூரிகளுக்குள் பள்ளிகளுக்குள் சில கவிதை பயிலரங்கெல்லாம் நடத்த போகிறோம். கவிதைன்னா என்ன, இலக்கியம்னா என்ன, உங்கள் ஐயா 2 பேர் சொன்னாங்க இல்லையா, வாழ்க்கையை உணர்ந்து கொள்வது, சமூகத்தோடு உறவாடுவது என்றெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதை முன் வச்சு கவியரங்கம் கவிதை எல்லாம் எழுத சொல்லி பார்த்தோம். என்னுடைய அனுபவத்தில் ஐயா அப்துல் ரஹ்மான் உயிரோடு இருந்த காலம், அந்த காலம் கோயம்புத்தூரில் ஒரு மாணவர்களுக்கான கவிதை போட்டி. நான் அவர் தான் ஜட்ஜு. ஒரு மாணவர்கள்லாம் பேப்பர்லாம் கொடுத்தாச்சு எழுத சொல்லி, எல்லா பேப்பரும் அசஸ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. நானும் சரி ஐயா ரகுமானும் தனித்தனியாக பேப்பர் எவாலுவேட் பண்ணோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு மாணவனை தான் முதல் பரிசு பெற்றவனாக தேர்வு செய்தோம். அந்த பையன் பேர் இளங்கோவன். என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அந்த கவிஞரின் பெயர் சொல்லி கவிதையை நான் சொல்லியிருக்கிறேன். நல்ல ஞாபகம் வச்சுங்க. எழுதினவன் பாரதியார் அல்ல, எழுதியது பாரதிதாசன் அல்ல, எழுதியது கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவன் எழுதினான் கவிதை. அழகான கவிதை. 10 முறை குயவனின் சக்கரம் சுற்றினால் களிமண் கூட பானையாக மாறுகிறது. புரியுதா? 10 முறை குயவனின் சக்கரம் சுற்றினால் களிமண் கூட பானையாக மாறுகிறது. இந்த உலகம் இத்தனை நூற்றாண்டுகளாய் சுற்றிய பிறகும் மனிதன் மட்டும் களிமண்ணாகவே இருக்கிறான் என்று இளங்கோவன் கவிதையில் சொன்னான். நான் உண்மையாகவே யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை நாம் தாம் ஏதோ அறிவுரைகள் சொல்லி 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 இந்த பிள்ளைகளுடைய சுய ஆற்றலை அழிக்கிறோமோ என்கிற சந்தேகம் எனக்கும் பல முறை உண்டு. அதை விட இன்னும் ஒரு பெரிய அற்புதமான கவிதையை சமீபத்தில் படித்தேன். ஒரு சின்ன இளைஞன் எழுதிய கவிதையை. இப்போ இந்தியா முழுது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. கடவுள் தான் பிரச்சனை. கடவுளை முன்வைத்த பிரச்சனை உண்டு, இந்தியா முழுது ஓடிட்டு இருக்கு. இப்போ கடவுள்னா யார், கடவுள் என்ன செய்வார், யார் தான் கடவுள்? என் பார்வையில் சொல்கிறேன், கடவுள் பெயர் சொல்லாக இருக்கிற வரையும் பிரச்சனை தான். கடவுள் என்று வினை சொல்லாக மாறுகிறாரோ அன்றுதான் பிரச்சனைகள் தீரும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பையன் கவிதையில் சொல்கிறான் பாருங்க, நீண்ட வரிசையில் கடவுளை தரிசிக்க காத்திருக்கையில், கவிதையை கவனமாக கணிச்சுக்கணும், நீண்ட வரிசையில் கடவுளை தரிசிக்க காத்திருக்கையில் கலைத்து விழுந்த 3வது வரிசை முதியவரின் தாகம் தணிக்க அர்ச்சனைக்கான தேங்காயை அங்கேயே உடைத்து அவருக்கு தந்தேன். கடவுளை கும்பிட வரிசையில் நிற்கிறாங்க. நிற்கிற பெரியவருக்கு களைச்சி போய் கீழே விழுந்துடுறாரு. கடவுளுக்கு அர்ச்சனை பண்ண வச்சுருந்த மாதிரி தேங்காய், அந்த தேங்காயை உடைத்து அங்கேயே உடைத்து அவருக்கு தந்தேன். இங்கே தான் அந்த பையன் ஜெயிக்கிறான். கருவறையில் கடவுள் யாரும் அறியாமல் வாயை துடைத்து கொண்டார் என்று கவிதை முடிகிறது. கவிதை புரியுதா உங்களுக்கு? இப்போ யாரோ ஒரு முதியவருக்கு அந்த தேங்காய் இவன் கொடுக்க, கடவுள் தான் தின்னதான் நினச்சி வாயை துடைச்சாருன்னா பாவப்பட்டவனுக்கு செய்கிற உதவிதான் கடவுளுக்கு செய்கிற உதவி என்று அந்த இளைஞன் கவிதையில் சொல்லிவிட்டான் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனத்தில் வச்சுங்க. அப்போது எனக்கு என்ன இன்னைக்கு பேசணும்னு தோணுதுன்னா, இவ்வளவு சிறந்த அறிவாளிகள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறார்கள்? ஏன் பேப்பரை திறந்தோம்னா தற்கொலைங்கிற செய்தி வருது? சாதாரண ஒரு பரீட்சை, +2 பரீட்சை, அதில் ஃபெயில் ஆனால் ஒரு பையன் மேலேருந்து 3வது மணிலேருந்து குதிச்சு செத்து போயிடுறான். ஒரு பாப்பா விஷம் குடிச்சு செத்து போகிறான்னு செய்தி படிக்கிறோம். அப்போ என்ன சிக்கல் நமக்குள்ளே இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா, ஒரு சில விஷயங்களை பேச வேண்டும் என்று அப்போ தான் எனக்கு மனதில் பட்டது. நண்பர்களே, நான் மிகுந்த அன்போடு உங்களுக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம், பொதுவாக இந்த மாதிரி செக்மெண்ட்ஸில் கல்வி சம்பந்தமாக பேசக்கூடிய உரையாடல்களில் 3 விதமாக பேசணும். அதான் நியாயம். ஒன்று நீங்கள் மாணவர்கள், மற்றவர்கள் ஆசிரியர்கள், 3வது பெற்றோர்கள். இந்த 3ம் சேர்ந்தது தான் இந்த ட்ரையாங்கிள் தான் எஜுகேஷன். நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் ஏ ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கோணம் தான் கல்வி. ஒன்று நீங்கள் மாணவர்கள், மற்றொரு முக்கோணத்தின் கோணம் ஆசிரியர், இன்னொன்று பெற்றோர்கள்.
இந்த இணைப்பு இருக்குல்ல, இந்த இணைப்பில் எங்கே பிரச்சனை வந்தாலும் இன்றது பிரச்சனையாக மாறும். பெற்றோர்கிட்ட இருக்கிற பிரச்சனை குழந்தையை பாதிக்கும், ஆசிரியர்கள் பிரச்சனை குழந்தைகளை பாதிக்கும், குழந்தைகள் உங்கள் பிரச்சனை உங்களை பாதிக்கும். அப்போது இந்த 3 செக்மெண்ட்டில் இன்று நாம் பேசவிருப்பது உங்களிடையே என்பதை வச்சுக்கிட்டு என்னுடைய சும்மா சாதாரண ஒன்று சொல்கிறேன். இப்போது யோசிச்சு பாருங்களேன். இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க எல்லாரும், வெற்றியின் திறவுகோல் தான் ஐயா ரத்தனம் சொன்னாங்க. உட்காந்துருக்கு உங்களை நான் ஒரு எளிய கேள்வி கேட்குறேன். ஏது பார்த்தா வானம் தெரியுதா? பாரு, சும்மா ஜாலியாக பாரு, தெரியுதா இல்லையா? தெரியுது, வெரி குட். சரி, இங்கேருந்து பார்த்தா பொம்மிடி தெரியுதா? தெரில. ஏடா பார்க்காமலே தெரியலட்டீங்க, தெரில இல்லை? சரி, என் கேள்வி இப்போது இங்கேருந்து பார்த்தா வானம் தெரியுது, பொம்மிடி தெரியல. பொதுவாக கிட்ட இருக்கிறது தெரியுமா, எட்ட இருக்கிறது தெரியுமா? கிட்ட இருக்கிறது தெரியும், எட்ட இருக்கிறது தெரியாது. இப்போ வானம் தெரியுது, பொம்மிடி தெரியலன்னா வானத்தோட பொம்மிடி தூரமாக இருக்கா, அல்லது பொம்முடியை விட வானம் கிட்டக்க இருக்கா? இல்லை. இப்போ லாஜிக் இடிக்குது இல்லை? லாஜிக் இடிக்குது. அப்போ என் கேள்வி, வானம் தெரியுது பொம்முடி தெரியலைன்னால் வானம் கிட்டக்க இருக்கு என்பது அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க, எது ஒன்று வாழ்வில் உயரத்தில் இருக்கிறதோ அது மட்டும்தான் தெரியும் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கையில் எது உயரத்தில் இருக்கிறதோ அதுதான் தெரியும் என்பதுதான் ஜெயம் பள்ளியில் நான் பேச போகிற விஷயமே, வேறு எதுவும் இல்லை. உயரத்துக்கு போகணும்ல, அதானே வெற்றி. அதான் வெற்றி. வெற்றிங்கிறது அடிப்படையில் 3 காம்பினேஷனுடைய பயன். அது நீங்கள் சின்ன பிள்ளைகள், நம்ம ஒரு மனுஷன் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. நான் மனுஷன் உட்காந்துருக்கிறேன், நீங்கள் ஐயா எல்லாரும், நீ யாரை வேணாலும் ஒத்து கவனிச்சு பாருங்கள். ஒரு மனுஷங்கிட்ட என்னென்ன இருக்கும்? 1 உடம்பு, 2வது மனம், 3வது அறிவு. இல்லை, இந்த 3 இல்லாத ஒரு ஆளை சொல்ல முடியுமா? நீங்கள் உடம்பு இல்லாத ஒருத்தரை நீங்கள் மனுஷன் சொல்ல மாட்டீங்க. அறிவு, மனசு 3ம் சேர்ந்தது தான் மனிதன் அடிப்படையில். இந்த 3ஐயும் யார் ஒருவன் தகுதியோடு வைத்துக் கொள்கிறானோ அவன் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்கிராச்சரை கூட ஒருத்தன் கிடக்கலாம் கீழே, ஆனால் இந்த 3ம் ஒருவருடன் சிறப்பாக இருந்தால் அவன் நிச்சயமாக வெற்றி அடைவான். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா, இந்த பாட்டில் என் கையில் இருக்குது, இந்த பாட்டில் ஒன்று கையில் இருக்குது. இந்த பாட்டில் இது என்ன பாட்டில்? இது வாட்டர் பாட்டில். கரெக்ட். இதிலே ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவேன்? பால் பாட்டில்னு சொல்லுவேன். தேன் இருந்தால் தேன் பாட்டில்னு சொல்லுவேன். நல்ல நிதானமாக யோசிச்சுப்பார். விளையாட்டுகள் நான் கேட்குறது, ஒரு பாட்டில் நான் கையில் என்ன பாட்டில் ஒன்று, நீ யாரும் பிளாஸ்டிக் பாட்டில்னு சொல்ல, வாட்டர் பாட்டில் தான் சொன்னேன். என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும்? ஒரு பாட்டிலில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் அதுக்கு பேர். உன்னுக்குள்ளும் என்ன இருக்கோ அதை வைத்துத்தான் உன்னை உலகம் பெயர் சொல்லி அழைக்குமே தவிர வேறு எது சொல்லியும் அழைக்காது என்பது மனசு வச்சுக்கணும். அவர் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறீங்க, சயின்டிஸ்ட்டுங்கிறீங்க. ஐயா அறிவியலை பற்றி சொன்னார். நான் ஒரு புத்தகத்தின் பேர் சொல்கிறேன், அந்த புத்தகத்தின் பேரை நீங்கள் மனசில் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. த 100 அப்படின்னு ஒரு புத்தகம். நான் எந்த பள்ளியில் கல்லூரியில் பேசினாலும் மறவாமல் சொல்கிற புத்தகத்தின் பெயர் தி 100. மைக்கேல் டி ஹர்ட் என்கிற ஒரு பேராசிரியர் எழுதிய புத்தகம். உங்கள் நூலகத்தில் இருக்கும், இல்லை என்றாலும் வாங்கி வைப்பார்கள். என்ன தெரியுமா 100? அது என்ன தெரியுமா 100? இந்த உலகத்தில் அதிக செல்வாக்கு செலுத்திய 100 பேரை பற்றிய புத்தகம். அது ஆச்சரியகரமான புத்தகம், நீங்கள் நம்பவே முடியாது. அந்த 100 பேர் என்கிற பட்டியலை உருவாக்குவதற்கு அந்த பேராசிரியர் அத்தனை ஆராய்ச்சிகள் செய்தான். அந்த 100 பேர் பட்டியலில் இந்தியாவிலிருந்து 3 பேர் தான் இருக்கிறார்கள். ஒன்று மன்னன் அசோகன், மற்றொருவன் புத்தன், மகாவீரர். 3 பேர் மட்டும்தான். அந்த புத்தகத்தில் மன்னர்கள் இருக்கான், ஆர்டிஸ்ட் இருக்கான், எழுத்தாளர் இருக்கிறான், சயின்டிஸ்ட் இருக்கான், எல்லோரும் இருக்கான் அந்த புத்தகத்துக்குள்ள.
அந்த புத்தகத்தின் அளவுகள் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை அதிகமாக செல்வாக்கு செலுத்திய யார் 100 பேர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பட்டியல் போட்டிருக்கான் அந்த ஆள். பிரமாதமான புக்கு. சார் சயின்ஸுன்னு சொன்னதான்னு சொல்லிட்டு போகிறேன். 100 பேர் பட்டியலில் நான் சொல்லிட்டேன். மன்னர், ஓவியர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஆனால் பட்டியலை முடித்த பிறகு ஒரு அனெக்சர் ஒன்று போட்டிருக்கான். அதில் அந்த அனெக்சரில் உலகில் அதிக செல்வாக்கு செலுத்திய 100 பேரில் அதிகமான பேர் இடம்பெற்ற கேட்டகரி எது தெரியுமா? எதா இருக்கும்? அதிகமான பேர் இடம்பெற்றவர்கள் விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் என்பதை தயவு செய்து மனதில் வச்சுக்கோங்க. விளையாட்டுக்கு இல்லை. இன்னைக்கு இந்த உலகம் சந்திக்கிற எல்லா மாற்றங்களையும் உருவாக்கியது அறிவியல் மட்டும்தான். அறிவியல் மட்டும்தான். நான் உங்கள்கிட்ட சொல்வதெல்லாம் இந்த அறிவியலை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தயவு செய்து உங்கள் ஆசிரியர்கிட்ட தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்குங்க. சயின்ஸ் என்பது வேறு ஒன்றும் இல்லை, உற்று பார்ப்பது தான் சயின்ஸ். நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறனால அவன் தான் விஞ்ஞானி. அவன் தான் விஞ்ஞானி. ஏன் ஆப்பிள் பழம் கீழே விழுந்து யோசிச்சது தானே சார் சயின்ஸு. ஆப்பிள் பழம் ரொம்ப நாளாக விழுந்துக்கிட்டு இருந்துச்சு, நம்ம திருடி தின்னுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஆனால் ஒருத்த மட்டும் தான் யோசித்தான் ஏன் கீழே விழுகுதுன்னு. இல்லை, சயின்ஸ். சரி, இப்போ சயின்ஸ் என்னன்னு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ரெண்டாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையாகவே இந்த படிப்புங்கும் போது ரொம்ப சாரெல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப டைட்டாலாம் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு என்ன தோணும்னா, இந்த அசுரன் சினிமா பார்த்தீங்களா? நீங்கள் அசுரன் சினிமா பார்த்தீங்களா? தனுஷ் நடித்த படம். கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் சீனில் அசுரனில் தனுஷ் மகன்கிட்ட சொல்லுவார். அந்த அப்பா தனுஷ் ஒரு பழைய சட்டையை போட்டு துண்டை போட்டுக்கிட்டு மகன் தனுஷ் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? டேய், உன்கிட்ட சொத்து இருந்தால் பிடிங்குவாங்கடா, உன்னோட காசு இருந்தால் எடுத்துப்பாங்கடா, ஒன்றுக்கிட்ட நிலம் இருந்தால் அபகரிச்சிருவாங்கடா, ஆனால் உன்கிட்ட படிப்பு இருந்தால் ஒரு பயலால் ஒன்றும் பண்ண முடியாதுடா, படிரா சிதம்பரம் என்று அந்த படத்தில் டயலாக் சொல்லுவான் தனுஷ். வெற்றிமாறனுடைய வசனம் அந்த வசனம். இது வெற்றிமாறனுடைய அற்புத வசனத்துக்கு ஒரு முன்னோடி இருக்கு தமிழில். விவேக சிந்தாமணியோட பாடல், வெள்ளத்தால் அடியாது, வெந்தனலால் வீழாது, கல்வராலும் கொள்ளத்தான் முடியாதுன்னு பாட்டு இருக்கு. அதாவது படிப்பு ஏன் தேவை என்பதை பற்றி நீங்கள் சொல்லாத இலக்கியங்களே கிடையாது. சங்க இலக்கியத்திலேருந்து இன்றைய இலக்கியம் வரைக்கும் சொல்லுது. அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அதே மாதிரி எப்படி அசுரனில் தனுஷ் சொன்ன மாதிரியே தெரி படத்தில் விஜய் சொல்கிற டயலாகும் நல்ல டயலாக். அது எனக்கு உண்மையாகவே தெரி படத்தில் அட்லியோட படம். அந்த படம் அதில் ஒரு காட்சியில் விஜய் ஒரு போலீஸ்காரராக வருவார். ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே ரவுடி பேரெல்லாம் உட்காந்து தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொண்டாந்து ஜீப்பை விட்டு மோதி கதவை திறந்தா ரவுடி பசங்க கீழே உட்காந்து இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. விஜய் என்ன செய்வார்? எல்லார் கையும் கட்டுவார். கட்டி எல்லாம் நிற்பாங்க. ஏய் சொல்கடா டீட்டில் சார், சொல்கடா அப்படிப்பார். சொல்லுவார்ல? ஆமாம், எல்லா ரவுடியும் டிங்கிலு லிட்டில் ஸ்டாருன்னு இழுப்பாங்க. அப்போ தான் அட்லி ஒரு டயலாக் எழுதியிருப்பான், இலே ரவுடியாக இருக்கிறது ஈஸிடா, 3ஆம் கிளாஸ் படிக்கிறது கஷ்டம்டா என்று டயலாக் அந்த படத்தில் வைப்பான். எனக்கு என்ன தோணும்னா, எப்போவுமே நண்பர்களே, எனக்கு என்ன எப்போ தோணும்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், உண்மையாகவே யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தோன்ற உண்மையை சொல்லிட்டு போகிறேன். மார்க் வாங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுலேயும் நம்ம ஊரில் மார்க் வாங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. படிக்கிறது தான் கஷ்டம். மார்க் வாங்குவது எளிது. அப்போது இந்த எளிதான மார்க்கை வாங்குவதற்கு எப்படி படிக்கணும்னு இந்த வயசில் தெரிஞ்சுட்டு வச்சுக்கேன், நீ ஈஸியாக வெற்றி அடைய முடியுமா? முடியாதா? அப்போ வெற்றியின் திறவுகோல் அப்படிங்கிறது என்னன்னு யோசிச்சு பாரு. நீங்கள் இப்போது ஒரு வேடிக்கையாக கதை ஒன்று உண்டு. நம்ம எவ்வளவு நேரம் ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, செலவழிக்கிறோமோ, அதுதான் நமக்கு மார்க்காக கிடைக்கும். கரெக்டா? கரெக்ட். ஒரு சின்ன ஒரு கதை உண்டு. ஒரு சத்திரத்தில் 2 பேர் போய் தங்கினாங்க. ஒருத்தங்கிட்ட ஒரு 5 ரொட்டி இருந்துச்சு, இன்னொருத்தங்கிட்ட 3 ரொட்டி இருந்துச்சு. 2 பேரும் இரவு ஆகிடுச்சு, சாப்பிட உட்காந்தாங்க. பிரித்தாங்க.
இவன்ட்ட 5 ரொட்டி, அவன்கிட்ட 3 ரொட்டி, 2 பேர் சாப்பிட உட்காடுறான். ஒருத்தன் அங்கேருந்து வந்தான், அவன் அந்த ஊருக்கு புதுசு என்ன மாதிரி வந்து, அண்ணே நானும் போனேன், எல்லா கடையும் சாத்திட்டாங்க, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, கொடுங்க அப்படின்னு அவன். இவன் 2 பேர் என்ன செஞ்சான், அவன் மட்டும் இந்த ரொட்டி இருக்குல்ல, ஒவ்வொரு ரொட்டி 3 பீஸாக ஆக்கி, இப்போ யோசிச்சு பாரு, 5 × 3 15, 3 × 3 9, எவ்வளோ ஆச்சு, 24 ஆச்சா? ஆளுக்கு 8 பீஸ் பரிமாறி 3 பேர் ஆளுக்கு 8 பீஸ் சாப்பிட்டாங்க. இப்போ சாப்பிட்டு எல்லாரும் கிளம்புற நேரத்தில் அவன் என்ன செஞ்சான், புறப்பட்டு போகிறவன் அவங்ககிட்ட கோல்டு காயின்ஸ் வச்சுருந்தான், அவன் தங்க காசு எடுத்து, இந்தாப்பா வச்சுங்க, நான் ஒரு 8 பீஸ் சாப்பிட்ருக்கேன், 8 காயின் வச்சுக்கன்னு கொடுத்துட்டான் பொதுவாக. அவன் போயிட்டான். இப்போ இந்த 2 பேருக்குள்ள என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா, யார் எவ்வளோ எடுத்துன்னு சிக்கல் வந்துருச்சு. இவன் சொன்னான் 2 பேரும் தான் சாப்பிட உட்காந்தோம், ஆளுக்கு 4 அப்படின்ட்டான். இவன் சொன்ன நான் தானடா கூட கொடுத்தேன், எனக்கு தான் காசு கூட அப்படின்னா இவன். 2 பேரும் மாறி மாறி பேசும்போது ஜேஎம் பள்ளியில் படிக்கிற ஒரு பையன் போய் உள்ளார போனான். போய் நான் பிரச்சனையை தீர்க்கிறேன் அப்படின்னு அவன். என்ன நீ தீர்த்துரு சின்ன பையன் அப்படின்னா அவன் சொன்னான், இப்படிலாம் பிரிக்கக்கூடாது, நீ வந்து 7 பீஸ் தங்கம் வாங்கிக்கணும், நீ 1 பீஸ் தான் தங்கம் வாங்கிக்கணும், அதான் செட்டில்மெண்ட் அப்படின்னா. அவன் கேட்டால் என்னடா பஞ்சாயத்து இதுன்னா, நல்லா யோசியா புரியும் பய சொன்னான், நல்லா யோசி புரியும். நீ 5 ரொட்டி கொண்டாந்த, 3 15 பீஸு, நீ எத்தனை அவனுக்கு கொடுத்தீங்க 8, அப்போ அவன் சாப்பிட்டு 8ல் இவனோட 7 பீஸ் போயிருக்கு. நீ 3 கொண்டாந்த 3 9, அவன் 8ல் 1 பீஸ் தான் நீ கொடுத்த, அப்போ தான் 8, நீ சாப்பிட்டது 8 போக அவன்கிட்ட 1 கொடுத்த, அப்போது 7 பீஸ் கொடுத்தவனுக்கு 7 காசும் 1 பீஸ் கொடுத்தவனுக்கு 1 காசும் தான் நியாயம் என்று அந்த பையன் அவனுக்கு தீர்ப்பு சொன்னான். நீ வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்க, நீ தலைகீழ நின்னாலும் சரி, நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் கிடைக்கும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. படிக்கிறது அப்படி தான். நீ எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற, ஆசிரியர் சொன்னது எப்படி நீ காதில் வாங்கிக்கிற, நீ எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கிற என்பதை பொறுத்துத்தான் உன்னுடைய மதிப்பெண். நீ என்ன கொடுக்குறாயோ அதுலேருந்து கிடைக்கும். அது மட்டுமல்ல, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை மதித்து செய்யணும். இப்போ நான் ஒரு பேச்சாளனா, நான் பேசுகிறேன்னா, நான் என் பேச்சை மதித்து அந்த வேலையை நான் செய்யணும். ஆசிரியரா, அவர் அந்த வேலையை மதித்து செய்யணும். நீ மாணவனா, நீ மதித்து படிக்கணும். அது என்ன பொருள்னா, எந்த வேலையை செய்தாலும் எவன் ஒருவனும் மதித்து செய்யணுங்கிறதுக்கு ஒரு அருமையான விஷயம் இருக்குது. இது வந்து நம்மளை மாதிரி யாரும் சொல்லலை, வாழ்க்கையை ரொம்ப ஜெயிச்ச ஒருத்தன் இது ஒரு முறை சொன்னான். டாட்டா, நீ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரத்தன் டாட்டான்னு சொல்லி ஒரு பெரிய தொழில் அதிபர். இந்தியாவில் இருக்கிற தொழில் குழுமங்களில் மிக மிக முக்கியமானது ரத்தன் டாட்டாவுடைய நிறுவனம். ஒரு முறை டாட்டா வந்து ஏர்போர்ட்டுக்கு போனார். ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கும்போது அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் எதுக்க நின்றுட்டு இருந்தார். டாட்டா பார்த்தா அவர் பையில், இவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் பையில் இது மாதிரி ஒரு சாதாரணமான பேனா இருந்துச்சு, யூஸ் அண்ட் த்ரோ பென் இருந்துச்சு. டாட்டா கேட்டனே, நீ இவ்வளோ பெரிய பணக்காரன் என்ன மாதிரி நீ போய் இந்த பேனா வச்சுருக்க அப்படின்னார். அவர் சொன்னார், அதுக்கு ஐயோ நான் அடிக்கடி மறதியில் இந்த பேனாவை தொலைச்சிருவேங்க, அதனால் எப்போவுமே நான் காஸ்ட்லி பெண்ணே வச்சுக்கிறது இல்லை, சாதாரணமாக தான் வச்சுக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே டாட்டா என்ன பண்ணார், தான் கையில் வச்சுருந்த ஒரு கோல்டன் பென் தங்க பேனாவை எடுத்து கையில் கொடுத்து, இதை வச்சுக்கையா அப்படின்னார். அவர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷம். 1 தங்க பேனா, 2 டாட்டா கொடுத்தது, வாங்கி பையில் வச்சுக்கிட்டார். ஒரு 3 மாதம் ஆச்சு, 2 பேர் வேற ஒரு ஏர்போர்ட்டில் சந்தித்தாங்க. டாட்டா கரெக்டாக ஒரு பையே பார்த்தார், கொடுத்த பேனா பத்திரமா இருந்துச்சு. இவான்னு கூப்பிட்டார். இவன் பேனாவை தொலைச்சிருவேன்னு பத்திரமா வச்சுருக்க 3 மாதமாச்சு அப்படின்னார். ஃப்ரெண்டு ரொம்ப யதார்த்தமாக சொன்னார், என்ன எப்படிங்க தொலைக்க முடியும், தங்க பேனாங்க, மதிப்பு மிக்கதுங்க, நீங்கள் கொடுத்ததுங்க அப்படின்னார். அப்போ தான் டாட்டாவுக்கு பதில் சொன்னாராம், உங்கள் அத்தனை பேரும் சொன்ன பதில் அது. நீ இவ்வளோ நாள் ஏன் தெரியுமா பேனாவை தொலைச்ச, நீ வச்சிருந்த பேனா மதிப்பற்றது நீ நினச்சிக்கிட்டு இருந்த, அதனால் தொலைச்ச. ஏன் தெரியுமா என் பேனா நீ தொலைக்கலை, இந்த பேனா மதிப்பு மிக்கது நினச்ச, அதனால் நீ தொலைக்கலை. நீ வாழ்க்கையில் எழுதி வச்சுக்க, எது ஒன்றை மதிப்பு மிக்கது நினச்சாலும் அதை நம்ம தொலைக்க மாட்டோம். அது படிப்பை மதிப்பு மிக்கது நினச்சேன்னா தொலைக்க மாட்டேன். அம்மா அப்பா மதிப்பு மிக்கது நினச்சேனாலும் அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்க்க மாட்டேன்.
வாழ்க்கையில் உறவுகள் மதிப்புமிக்கது நினச்சினாலும் தொலைக்க மாட்டேன். ஆசிரியர் மதிப்புமிக்கவர் நினச்சிட்டீங்கன்னா அவர் சொல்வதை கேட்பாய் என்றால் நீங்கள் பின்பற்ற வேண்டிய வெகு 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 இயல்பான ஃபார்முலா நாம் செய்வதை மதிப்பது என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுங்க. நான் இது விளையாட்டுக்கு சொல்லிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து எவரை வேணாலும் பாருங்கள், யாருடைய வாழ்க்கையை அசஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சிறந்த நடிகர் எடுத்துக்கோங்க, சிறந்த பேராசிரியர் எடுத்துக்கோங்க, சிறந்த சயின்டிஸ்ட் எடுத்துக்கோங்க, அத்தனை பேரும் அவர்கள் செய்த வேலைகளை மதித்து நடந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து மதிப்பு உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்போ இன்னொன்று நான் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். கற்றுக்கொள்கிற தாகம் ஒருத்தனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சுக்கிறது கற்றுக்கொள்வதெல்லாம் நீங்கள் உடனே படிக்கிறது மட்டும் நினச்சிக்காதீங்க. தெரிந்து கொள்கிற தாகம் இருக்குல்ல, அது வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். எனக்கு நான் ரொம்ப ரசித்த ஒரு செய்தி திரைப்பட நடிகர் நாகேஷ். நீங்கள் நடிகர் நாகேஷனுடைய வாழ்க்கையை ஒரு சின்ன புத்தகமாக இருக்குது, நட நட நாகேஷ் என்று ஒரு புத்தகம் இருக்குது. நாகேஷ் இங்கே தாராபுரத்துக்காரரு. நாகேஷ் நம்ம இந்த பகுதிக்காரர் தான். நாகேஷுடைய கேரியரில் ரொம்ப அதல பாதாளத்தில் கடந்த ஆள். அதல பாதாளம்னா எந்த சான்ஸும் இல்லாமல் ஒரு ரயில்வே எம்ப்ளாயியாக இருந்து நாடகத்துக்கு போய் பெருசாக கிளிக் ஆகாமல் கஷ்டப்பட்ட காலம் இருந்துச்சவருக்கு. ஆள் ஒல்லியாக இருப்பார், மூஞ்சி ஃபுல்லாக அம்மத்தெலும்பு, பார்க்க பரிதாபமாக இருக்கும். அவரால் ஒன்றும் பெருசாக வெற்றி பெற முடியல. ஆனால் போராடினார். ஒரு கட்டத்தில் என்ன நிகழ்ந்ததுன்னா, நாகேஷை ஃப்ளோர்லேருந்தே விரட்டி விட்டாங்க. யாரா நீலாம் நடிக்க வந்திருக்க ஓடுன்னு. அங்கே போய் நாகேஷ் தோத்தேன்னு ஒத்துக்கலை. டான்ஸ் கிளாஸில் போய் சேர்ந்து டான்ஸ் படித்தார் அவர். நீங்கள் யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் சின்ன பசங்க நாளைக்கு படங்கள் பாருங்கள். இப்போ பிரபுதேவா போடுறனால பிரபுதேவா போடுற ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் நாகேஷ்ட பார்க்கலாம். கேமல் வாக் என்பது நாகேஷுடைய ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டெப். அது வேறு யாருமே இதுக்கு முன்னாடி போட்டிருக்க மாட்டாங்க. அந்த கேமல் வாக் இப்படி கால் ரெண்டு ஆக்டிவ் வச்சுக்கிட்டு அப்படி நடப்பார். அப்படியே கால் ரெண்டு கீழே விட்டுருவார். இந்த ஸ்டெப்போட ஃப்ளோருக்கு வந்தார். நாகேஷை சூஸ் பண்ணிட்டாங்க. நாகேஷ் ஒரு கடத்தில் எங்கே தெரியாமல் போயிட்டார் சினிஃபீல்டில். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேரும் பயங்கரமான ஹீரோஸ். ரெண்டு ஹீரோக்கள் படத்தில் நாகேஷ் இருப்பார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜியும் நாகேஷோட கால் ஷீட்டுக்கு வெயிட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மேலே போயிட்டார். இந்த நாகேஷுடைய படங்களில் திருவிளையாடல் ரொம்ப புகழ்பெற்ற படம், எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் அது. நான் திருவிளையாடல் போய் ஜாக்கிரதையாக சொல்லணும். தனுஷ் நடித்த திருவிளையாடல் இல்லை, நாகேஷ் நடித்த திருவிளையாடல். அந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கு நாகேஷை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ரொம்ப வேடிக்கையான காட்சி அது. நாகேஷ் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. ஏபி நாகராஜன்கிற டேரக்டர் போய் காரை கொண்டு விட்டு, நாகேஷே, இந்த திருவிளையாடல் படத்தில் நீ நடிக்கணுமியா அப்படின்னாரு. இவர் என்ன கேரக்டர்னார். ஒரு தர்மின்னு ஒரு கேரக்டரியா, நீ நடிக்கணும் அதில்ன்னார். அதுக்கு என்ன நடிச்சிருவோன்ட்டார் இவர். ஆனால் அவர் உடலையோ இப்போ விளையாட்டை ஒத்துக்கிட்டு எதுக்கு சிவாஜி அரசு நடிக்க போகிறாரியா, நீ அவருக்கு எதிர நின்று நடிக்கிற மாதிரி சீன் அது, ஜாக்கிரதை நடி அப்படின்ன உடனே நாகேஷ், ஐயோ அப்பா சிவாஜியா, அவர் 5000 ரூபா கொடுத்தா 50,000 ரூபாய்க்கு நடிப்பாருன்ட்டு சரின்ட்டு வந்துட்டார். அந்த படம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த தர்மி புலவனும் பரமசிவனும் பேசிக்குவாங்கல்ல ஒரு காட்சி. நான் கேட்கட்டுமா நீ கேட்கிறாயா அப்படி பாருல வீர தீரமா, அந்த காட்சி ஷூட் ஆகுது. எல்லாரும் சிவாஜியே பார்த்துட்ருக்காங்க. சிவாஜி ஏற்ற இறக்கமாக அந்த பட்டு சால்வையை போட்டுக்கிட்டு பிச்சு எடுக்கிறார் டைலாக்கு. எதுக்க நாகேஷ் கேட்க கேட்க பதிலையே வேடிக்கையாக சொல்லிவிட்டு ஒரு தூண் மேலே ஏறுவார், சறுக்கி ஓடுவார். பயங்கரமான ரோல் சீன் ஓடுது. படமெல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ண உடனே எல்லாரும் போய் சிவாஜி எனக்கு கை கொடுத்தாங்க. அண்ணே கிளப்பிட்டீங்கண்ணே, பரமசிவனே பிறந்து வந்தால் கூட பேசியிருக்க முடியாதுண்ணே, அப்படி பேசிட்டீங்க அப்படின்னு கை கொடுத்தாங்க. ஆனால் சிவாஜி என்ன பண்ணார், கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கடான்ட்டு நேராக நாகேஷை போய் கை கொடுத்து, நாகேஷ் உண்மையாகவே சொல்கிறேன்டா, இன்னும் 10 வருஷம் கழிச்சவனா படம் பார்த்தான்னா என்னை விட நீ தாண்டா நல்லா நடிச்சிருக்க என்று சொல்வார்கள், கை கொடு அப்படின்னார். நாகேஷுக்கு ஆஸ்கார் ஒன்று ஆகி போச்சு. இப்போது பத்திரிக்கைக்காரெல்லாம் நாகேஷ்ட வந்தான், நல்லா கவனிச்சுங்க. ஏங்க நாகேஷ், இன்னும் சிவாஜியே மிரட்டிட்டீங்க, எப்படி இப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னாங்க. நாகேஷ் அப்போ தான் ரகசியத்தை உடைச்சார். டைரக்டர் சிவாஜிக்கு எதிர நீ நடிக்கணும், அது சிவாஜி கடவுளாக நடிக்க போகிறாரு, நீ ஒரு தர்மி புலவனாக நடிக்க போகிற, எச்சரிக்கையாக இருப்பா என்று சொன்ன பிறகு எப்படி பண்ணுறது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்.
நான் தினசரி பார்த்தசாரதி கோயிலை சுற்றி சுற்றி வாக்கிங் போவேன் சென்னையில். அங்கே ஒரு மென்டலி ரிட்டார்டு, ஒரு மனப்பிறர்ச்சி கொண்ட ஒருத்தன் நடப்பான். அவனாக பேசிப்பான், அவனாக சிரிப்பான், அவனாக 2 தப்படி முன்னாடி போவான், பின்னாடி 2 தப்படி போவான், மாறி மாறி போயிடுவான். அவனை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த தர்மி கேரக்டரை எப்படி செய்யலாம்னு யோசித்தேன். இந்த பைத்தியக்காரனை உள்வாங்கி தர்மியாக செஞ்சோம்னா ஜெயிச்சிடலாம் போல இருக்கே என்று நினைத்து ஒரு பைத்தியக்காரன் நினைத்து செய்தேன், ஜெயித்து விட்டேன் என்று நாகேஷ் சொன்னான். நீங்கள் அடிக்கோட்டு வச்சுக்கோங்க, கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பைத்தியக்காரனிடமிருந்து கூட கற்றுக்கொள்ள முடியும். அந்த தாகம் இல்லை என்றால் உன் காலடியில் திருவள்ளுவரே வந்து அமர்ந்தாலும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுங்க. அப்போ கற்றுக்கொள்வது என்பது அடிப்படையான விஷயம் என்றால் என்னென்ன சார் கற்றுக்கொள்வது? இந்த இடத்த மட்டும் நான் சொல்லும்போது நீங்கள் யாராவது குறித்து கொண்டால் நல்லது என்று எனக்கு தோன்றும். பேசிக்கலாக ஒரு 5 விஷயங்களை சொல்வார்கள். கற்றுக்கொள்வது என்று சொல்லும்போது ரொம்ப அடிப்படையில் 5 விடயங்களை சொல்லுவாங்க. ஒன்று எண்ணம், தாட். 1 எண்ணம், அடுத்தது திறன், 3வது செயல், 4வது விளைவு, அப்புறம் வாழ்க்கை. இதை ஜப்பானில் ஒரு விளையாட்டு மாதிரி சொல்லி தருவாங்களாம். இதை நான் சொன்ன விஷயம் இருக்குல்ல, ஒரு விளையாட்டு மாதிரி. எப்படின்னு கேட்டால் ஒரு 5 கப்பு, இது பேரே 5 கப் தியரின்னு பேர். இந்த தியரிக்கு பேர் என்ன? 5 கப் தியரி. எப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு கப்ஸ் அடிக்கிறோம். முதல் கப்பில் தண்ணி விடுவான் அவன் ஒரு டேப்லேருந்து. இந்த ஃபஸ்ட்டு கப் ரொம்பின உடனே 2வது கப்பு, அப்புறம் 3 4 5 வரிசையாக ரொம்பிக்கிட்டே போயிடும். அவன் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவானா, இந்த 5 கப்பில் இந்த வாழ்க்கைங்கிறது கடைசி கப்பு, கரெக்டாக கடைசி கப். இப்படி ரைஸ் பண்ணினா முதல்ல எவன் ஒருவனுக்கு எண்ணம் இருக்குல்ல, உறுதியான எண்ணம், அந்த உறுதியான எண்ணம்ங்கிற கப் எவனுக்கு நிறைகிறதோ அவனுக்கு தான் தானாக திறமை வளரும். திறமையெல்லாம் தாராளமாக சொல்கிற திறமை என்பது அதுவாகலாம் வளர்ந்துடாது. 100 பேர் உன்னை வகுப்படுத்தாலும் வளராது. மாறாக உன்னுக்குள் அப்படி ஒரு எண்ணம், நான் அப்படி செய்யணும்டா, நான் 10th ஹையஸ்ட் மார்க் வாங்கணும், இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த ஸ்கூலு ஃபஸ்ட்டு 2nd ரேங்க் வாங்கிக்கிட்டே இருக்குது, நான் முயற்சி பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்டேட்டில் முதல்ல வாங்க வைக்கிறேன் என்று ஒரு பையன் நினைச்சான்னா தான் திறமை தானாக வந்து சேரும். நீ திறமை வந்த பிறகுதான் அவன் செயலில் மாற்றம் வரும். செயலில் மாற்றம் வந்த பிறகுதான் நண்பர்களே அதனுடைய விளைவு இருக்குல்ல, அது சிறப்பாக இருக்கும். விளைவு சரியானால்தான் வாழ்க்கை சிறப்பாகும். எனக்கு தெரிஞ்சு வகுப்புகளிலேயே இந்த 5 கப் தியரி போல எளிதான தியரி எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, நீங்கள் அதை சின்சியராக புரிஞ்சுக்கணும். மனசில் வச்சுங்க நான் சொல்கிறத. இந்த 5 கப் தியரி சொல்லும் போதே நான் இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன் உங்களுக்கு. இந்த வெறி, ஒரு இதை செய்வதற்கு ஒரு வெறி ஒன்று வேணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு வெறி வேணும். நீ வெறின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்னா, ஆழ்ந்த நம்பிக்கை தான் வெறி, வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா இந்த ராமராஜ் காட்டன் இருக்கு, இப்போ எல்லாரும் இன்றைக்கி வந்து ஒட்டிக்கோ வெட்டிக்கோன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க வேஷ்டி, இல்லை கட்டுறாங்கல்ல? ஆமாம், ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படிங்கிறான், வெல்க்ரோ வச்சு வேஷ்டி. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இத்தினூண்டு புத்தகம் இருக்குது ராமராஜ் காட்டன் நாகராஜனை பற்றி, இத்தினூண்டு புத்தகம் இருக்குது. அவர் எஸ்எல்சியில் ஃபெயிலு. அவங்க அப்பா கொண்டு வேலையை சேர்த்து விட போனார். எனக்கு வேலை வேண்டாம்ப்பா, தொழில் வேணுன்ட்டார் பையன். நல்லா புரிஞ்சுக்க, அப்பா வேலை, சாதாரண ஏழை குடும்பம், வேலை சேர்த்து விட போகிறாரு. சரி, ஒரு 50 ரூபா சம்பாதிச்ச போதுன்னு அந்த பையன் நினைக்கல. மாறாக நான் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்றவன் ஆழமாக ஆசைப்பட்டான். அந்த இடம் தான் நம்ம பேச வேண்டிய இடம். அதான் வெறி. நீங்கள் உங்கள் பொம்பளை பிள்ளைங்க நிறையா இருக்கீங்க. நான் ஒரு பேர் சொல்கிறேன், இப்போது தெரியுங்கிற ஆள் மட்டும் கை தூக்கு. எனக்கு அருணிமா சின்ஹா அப்படிங்கிற பேர் தெரியுங்கிற ஆள் கை தூக்கு. என்னெல்லாம் பின்னாடி பார்க்குறீங்க? தெரியுமா? சரி, இந்த பக்கம் பார். ஏன்டா எதை எடுத்தாலும் யூடியூப்பில் பார்க்குறீங்கல்ல, எதையோ ஒரு நடிகனோட அடுத்த படம் என்னடி யூடியூப்பில் பார்க்குறீங்கல்ல, நாளை யூடியூப்பில் போய் அருணிமா சின்ஹா நடி ஏதாவது வருதான்னு பார். நல்லா புரிஞ்சுக்கோ. நான் வெறின்னு ஒன்று சொன்னல, வெறின்னு ஒன்று என்னென்னு தெரிஞ்சுக்க. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, உண்மையாகவே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒரே ஒரு சூத்திரம் இருக்குது. அதுக்கு ஜெயித்தவர்களை கவனித்து பாருங்கள்,
எல்லா பாடமும் அதற்குள் இருக்கும். அருணிமா சென்காங்க ஒரு பொண்ணு, ஸ்போர்ட்ஸ் கேர்ள். அந்த பொண்ணு ஒரு போட்டியில் கலந்துக்கிறது. அந்த பொண்ணு ட்ரெயினில் வர்றாங்க. ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும்போது ராத்திரி மிட் நைட்டில் ஒரு 3 பேர் அந்த பொண்ணோட செயினை பறிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு சாதாரண நோஞ்சானா இருந்தால் கொடுத்துட்டு பேசாமல் இருந்திருப்பா. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் சண்டை போடுறா. 3 பேர் ஆம்பளை இல்லை, அவங்களால பொம்பளை சண்டை போடுறத தாங்க முடியல. 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணிவிட்டான், அந்த பிள்ளைய தள்ளி கிட்டத்தட்ட அந்த டாய்லெட் பக்கத்தில் இருக்கிற கேப் இருக்குல்ல, அங்கே கொண்டு போயிட்டாங்க. எதிர்பாராமல் கதவு திறந்துருச்சு. தள்ளினதில் அந்த பொண்ணு போய் இதில் விழுந்துட்டா, ட்ராக்கில் விழுந்துட்டா. அது டபுள் ட்ராக் உள்ள ரயில்வே சர்வீஸு. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு போய் இன்னொரு ட்ராக்கில் விழுகிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. அந்த பொண்ணோட கால் மேலே ஏறிடுது. அந்த ட்ரெயின் கால் துண்டாயிருது. துண்டானா ராத்திரி நேரம் யாரும் பார்க்கல. நைட்டு ஃபுல்லாக அந்த பெண்ணுக்கு ரத்தம் ப்ளீட் ஆகுது. அப்படியே முணுக்கிட்டு சவுண்டு போட்டு சாகாமல் கிடக்கிறா. காலையில் வந்த ஒரு காங்கி மேன் என்ன பண்ணுறான், யாரோ இப்படி கிடக்கிறாங்களேன்னு பார்த்துட்றான். பார்த்து கொண்டு போய் ரயில்வே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. 3 நாள் அந்த பொண்ணுக்கு பிறங்கியே வரல. சர்ஜரி நடக்குது. 4வது 5வது நாள் கால் எடுத்தாச்சு. நினைவு பார்த்தா ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ளுக்கு கால் இல்லைன்னு அப்படியா இருக்கும்? எப்படி இருக்கும் கற்பனை பொண்ணு? அப்படியே துடிச்சு போயிடுறா அந்த பொண்ணு. ஒரு நாள் கழித்து சொந்தக்காரன் ஒருத்தன் பார்க்க வர்றான் அந்த பொண்ணு. அவன் ஒரு ஆர்மியில் வேலை செய்கிறவன். பார்த்துட்டு இப்படி ஆகி போச்சு ராஸ் கடவுளே அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவனை பார்த்து அழுவுறா. இப்படி எனக்கு கால் போயிடுச்சு, இனி நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரிலையே அப்படின்னு அழுவுறா. கவனிங்க, எப்போவுமே ஆறுதல் சொல்கிறது, புத்தி சொல்கிறது, ஒழுங்காக இருக்கணுங்கிறது தான் அடையாளம். அந்த ஆள் சொன்னால், இந்த பாருமா நீ ஒன்றும் அழுவாத, இந்த பாரு நீ கடவுள் ஒன்று இதுக்கோ தான் விட்டு வச்சுருக்கான். ஒன்று அந்த திருட்டு பசங்க செயினை இழுத்தும் போதே கழுத்து நெறிஞ்சு நீ செத்துருக்கலாம் இல்லையா, நீ சாவலை. சண்டை போட்ட செத்துருக்கலாம், சாவலை. கீழே உளுந்த ட்ராக்கில் நீ சாவலை. உன் மேலே ட்ரெயினே ஏறிச்சு, நீ சாகலை. 3 நாள் பிரங்கே இல்லாமல் கடந்த சாவலை. சர்ஜரி நடந்து சாவலை. ஒரு 10 திருப்பணி செத்துருக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் 10 முறையும் உன்னை சாகாமல் கடவுள் காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒன்றுக்காக உன்னை கடவுள் விட்டு வைத்திருக்கிறான் என்பதை புரிந்துகொள் என்று அந்த ஆள் சொல்கிறான். சொன்னவனை இவ கேட்குறா, எதுக்கு என்னை விட்டு வச்சுருக்கான் அப்படின்னு கேட்குறா. எதுக்கு அப்படிங்கிறா. இவன் சொல்கிறான், அது எனக்கு தெரியாது, அது நீ தான் முடிவு பண்ணணும், எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். இந்த பொண்ணு அமைதியாக என்ன செய்கிறா, அன்னைக்கு பேப்பரை அப்படி பெறட்டுறா. பேப்பரில் சின்ன பிட் செய்தி இருக்குது. யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரன் இமயமலையில் ஏறி எவரெஸ்ட்டில் கொடி நாட்டினதாக செய்தி ஒன்று இருக்குது. இந்த பொண்ணு மனசு கணக்கு போடுது, ஆஹா இதுவரைக்கும் இமயமலையில் ஏறி கொடி நாட்டினம் முழுவதும் கால் உள்ளவன் தான் இமயமலை ஏறி கொடி நாட்டியிருக்கான். நாம் ஏன் கால் இல்லாத நாம் ஏன் இமயமலையில் கொடி நட்டால் என்ன என்று யோசித்தாள். யோசித்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு ஒரு மலையேறுகிற பயிற்சி நிறுவனத்தில் போய் சேர்றா. சேர்ந்து பயிற்சி எடுக்கிறா. இமயமலை ஏறுறது ஒன்றும் ஈஸியெல்லாம் இல்லை, போகிறா. ஒரு நாள் உண்மையாகவே பயிற்சி எடுத்து ஒரு குழுவோடு சேர்ந்து இவளும் எவரெஸ்ட்டுக்கு போகிறா. பாதி தூரம் போகும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் லிம்பு வச்சுருப்பாங்க இல்லை, செயற்கை கால், அந்த காலம் உரசி 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 அப்படியே ரத்தம் ப்ளீட் ஆகுது. அந்த ட்ரெயினரே சொல்கிறான், பார்த்தா பாவமாக இருக்குமா, பொம்பளை பிள்ளையா இருக்க, போமா திரும்பி, ஏமா இப்போ கஷ்டப்படுற அப்படிங்கிறான். அவள் சொல்கிறா, நான் பாதி தூரம் ஏறிட்டேன்ல, மீதி பாதி தூரம் ஏறிட்டு போகிறேன், இறங்குறது பதிலாக விட்டு நான் ஏறுறேங்கிறா. அருமைக்குரிய குழந்தைகளே, காலற்ற அருணிமா சென்கா இமயமலையில் ஏறி எவரெஸ்டில் கொடி நட்ட போது உலகத்தின் ஊனமுற்ற ஒரு பெண், எவரெஸ்ட் கொடி நாட்டிய முதல் பெண் அருணிமா சென்கா என்று புகழ்பெற்றாள் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ அருணிமா சென்காவின் பின்னால் இருந்தது என்ன? ஒரு வெறி. யாரோ 2 திருட்டு பய என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டான்னா நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று பாரதியின் கவிதை வெறும் வரி அல்ல. நீங்கள் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லிட்டு போகிறேன். இமானுவேல்ஸ் ட்ரீம் என்று ஒரு சினிமா இருக்குது. இமானுவேல்ஸ் ட்ரீம் என்று சின்ன சினிமா, ஒரு குறும்படம். ஒரு ஆப்பிரிக்க நாட்டு பையன்,
ஆப்பிரிக்க நாட்டு பையன், இமானுவல் என்பதன் பெயர். எல்லாரும் சொல்கிறாங்கல்ல ஏழையா பிறந்தேன்னு. பரம ஏழை பையன், தாய் ஒரு கூலி தொழிலாளி, அப்போ அம்மா விட்டு ஓடி போயிட்டான். அது ஆப்பிரிக்காவில் இப்போ சர்வசாதாரணம் நடக்கும். நீங்கள் அங்கே பலரை அதுபோல் சந்திக்க முடியும். தாயை விட்டுட்டு தகப்பன் போயிடுறது. அந்த விதத்தில் நம்ம நாடு நல்ல நாடு, அந்த விதத்தில் நம்ம நாடு நல்ல நாடு. போயிடுவாங்க. அங்கே நீ குழந்தைகளில் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் சர்வசாதாரணம் பார்க்கலாம். சரி, இந்த அப்பா போயிடுறான், அம்மா மட்டும் இருக்காங்க. இவன் பிறக்கும் போதே அந்த பையனுக்கு கால் ஊனம். யாருக்கு? இமானுவலுக்கு கால் ஊனம். அந்த அம்மா திரும்பி திரும்பி சொல்கிறா பிள்ளைகிட்ட. அதனால தான் பெற்றவர்கள் ரோல் இருக்குன்னு சொல்லல, பெற்றவங்களுடைய ரோல் குழந்தை வளர்ப்பில் மகத்தானது. அந்த தாய் சொல்கிறா, இமானுவல் உனக்கு கால் இல்லை, ஆனால் உங்கள் அம்மா சீக்கிரத்தில் செத்துருவேன். அவள் சொல்கிறா, உங்கள் அம்மா சீக்கிரத்தில் செத்துருவேன், 2 காரியம் பண்ணிடாதேங்கிறா. என்னன்னு கேட்குறா. 1 பிச்சை எடுக்காத, 2வது சொந்த உழைப்பில் வாழ பழகு. இது 2 மட்டும் செய்டா அப்படிங்கிற அந்த அம்மா. அப்படியே மனசில் பதிச்சுக்கிறான் அந்த வார்த்தையை. ரொம்ப விரிவான அற்புதமான படம். நீ இப்போ டைப் பண்ணாலே இமானுவல்ஸ் ட்ரீம் அப்படின்னு டைப் பண்ணால் அந்த படம் நீ பார்த்துடலாம். கடைசியில் என்ன தெரியுமா நடக்குது? அந்த பையனுக்கு ஸ்கூலில் போய் சேர்றான். காலை ஒரு கட்டை வரைக்கும் அம்மா தூக்கி புள்ளை இடுப்பில் வச்சுக்கிட்டு உடனே ஸ்கூலில் விடுவா. புள்ள வளர அம்மாவால் இடுப்பில் வச்சுக்க முடியுமா? பயலை முடியாது. வெயிட் ஆயிடுறான். நடத்தி போகணும், ஆனால் கால் இல்லை, ஊனமான கால். கஷ்டப்பட்டு போகிறான். ஸ்கூலில் போனால் இது மாதிரி பெரிய கிரவுண்டில் எல்லோரும் ஃபுட்பால் விளையாடுறாங்க. இவனை யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கால் ஊனம், எப்படி விளையாடுவான் அப்படின்னு என்ன செய்கிறான்? வீட்டுக்கு போய் யோசித்து பரனில் கிடந்த பழைய ஃபுட்பால் எடுக்கிறான். எடுத்து பஞ்சர் ஒட்டி காற்று ஃபில் பண்ணி அந்த பால் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கொண்டு வரான். கொண்டு வந்து கிரவுண்டில் இப்படி நடுவில் போடுறான். போட்டால் எல்லா பசங்களும் ஃபுட்பால் வாங்கி ஓடி வர்றாங்க. அன்றிலிருந்து இமானுவலை விளையாட்டில் சேர்த்துக்கிறாங்க. இமானுவலும் சேர்ந்து ஒத்த காலோட விளையாடுறான். விளையாட ஆரம்பித்த பிறகு எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இமானுவல் விரும்புகிறான், நம்ம எதாவது செய்யணும்டா அப்படின்னு நினைக்கிறான். என்ன செய்ய போகிறேங்கிறாங்க. இந்த ஒரு காலோட நான் சைக்கிள் ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறான். நண்பர்களே, ஆப்பிரிக்க நாட்டில் கானாவில் பிறந்த அவன் 4000 கிலோமீட்டர் ஒற்றை காலோடு சைக்கிள் ஓட்ட முயற்சி பண்ணுறான். கடிதம் எழுதுகிறான். அமெரிக்காவிலிருந்து அவனுக்கு ஒரு சைக்கிள், ஸ்போர்ட்ஸ் சைக்கிள், ஸ்பெஷல் சைக்கிள் கிடைக்கிது ஓட்டுறதுக்கு. நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இமானுவல் சைக்கிளில் போக போக கூடவே காரில் நண்பர்கள்லாம் போகிறாங்க. உலகம் ஃபுல்லுது செய்தி பரவுனா பணம் கொட்டுது இமானுவலுக்கு. அவருடைய சாதனையை நினைச்சு, ஏழை பையன், அம்மா இல்லாதவன், ஊனமானவன், ஆனால் உலகத்தை பணம் கொட்டுது. சேர்ந்த பணத்தை இமானுவல் செய்து என்ன தெரியுமா? தன்னை போல கால் ஊனமான குழந்தைகளுக்கு இந்த பணத்தை நான் வழங்குகிறேன் என்று அறிவித்தான். அவனை கூட்டு ப்ரெஸ் கேட்டுச்சு, இதுதான் உனக்கு செய்தி, குறித்து வச்சுக்கோ. அவனை போய் ப்ரெஸ் கேட்டுச்சு, டி வாண்ட் டெல் எனிதிங், யா சொல்ல விரும்புறியா இமானுவல் அப்படின்னாங்க. இமானுவல் சொன்னான், டிசபிலிட்டி இஸ் நாட் இன்னபிலிட்டி என்று சொன்னான். டிசபிலிட்டி இஸ் நாட் இன்னபிலிட்டி, அதாவது ஒரு உடலின் குறை என்பது தோல்வி அல்ல, அதை வைத்து வாழ முடியும் என்று நான் நிரூபித்திருக்கிறேன் என்று சொன்னவன் இமானுவல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அன்பிற்குரிய குழந்தைகளே, நான் நிறைவாக சொல்லிட்டு போகிறேன். நான் என்ன சொன்னேன்? என் பேரண்ட சொன்னதான் சொன்னேன். பேரண்ட கதையெல்லாம் நான் சொல்கிறேன். எல்லா கதையும் கேட்டுகிட்டே உட்காந்துருக்குறான். ஏன் படிக்கணுங்கிறத சொல்கிறேன். எல்லாரும் மகாபாரதம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவான் மகாபாரதம் என் முறையில். நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன், எனக்கு யாராவது பதில் சொல்லு. பாஞ்சாலியை நடு சபையில் துயில் உரிச்சாங்க, கரெக்டா? துச்சாதன் வகையராக்கள் துயில் உரிக்கிறான். பாஞ்சாலி கிருஷ்ணான்னு கதறா. கடவுள் புடவை கொடுக்குறான். அவமானத்திலிருந்து பாஞ்சாலி மீள்கிறாள். என்ன சபதம் போட்டா? இந்த நடு சபையில் இத்தனை ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பெண்ணை, புடவையை உரிந்தெடுத்த அந்த பீமனின் துடை பிளந்து ரத்தம் குடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். துரியோதனன் சொல்றா, துரியோதனா அப்படி சொல்றா. துச்சாதனன் பக்கத்தில் நின்று உருவுறவன் சொன்னவன் இவன். நல்ல கவனிப்போ. புருஷங்காரன் 5 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கான், கரெக்டா? அடுத்து என்ன சொல்றா?
அது நடக்கிற வரையிலும் கூந்தலை நான் முடிய மாட்டேன் அப்படிங்கிறா. இல்லை, என் கேள்வி இப்போ இங்கே தாண்டா வருது. எதுக்குடா பாஞ்சாலி கூந்தலை முடிய மாட்டேன்னு சொல்லணும்? என் புருஷன்ட்ட சொல்லலாம்ல, ஓ அவமானப்படுத்தியிருக்கான், அவனை அடி நொறுக்கிடணும், நீ தான் புருஷன் தானே எனக்கு அப்படி சொல்லலாம்ல. ஏன் கூந்தலை அவிழ்த்து விட்டு நிற்கிறா பாஞ்சாலி? நல்லா புரிஞ்சுக்க, வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்பினால் உன் எய்மை, உன் கோலை கண் முன்னால் நிறுத்தணும், விஷுவலைஸ் பண்ணணும். 880 மார்க் வாங்கணும் ஒரு பையன் விரும்புகிறான், 1200க்கு இத்தனை மார்க் வாங்கணும்னு நினைக்கிறான், அல்லது 10th இத்தனை மார்க் வாங்கணும், +2 மார்க் வாங்க நினைக்கிறேன்னு வச்சுக்கையே, அந்த நம்பர் உன் கண் முன்னாடி நிற்கணும். எவன் ஒருவனுக்கு தான் அடைய வேண்டிய வெற்றி கண் முன்னால் இருக்கிறதோ அவன்தான் அந்த வெற்றி அடைவான் என்பதை நீங்கள் தயவு செய்து நம்புங்கள். பாஞ்சாலி செய்த காரியம் என்ன தெரியுமா? பாஞ்சாலி செய்த காரியம், கூந்தல் அவிழ்ந்து நிற்குது. காலையில் எழுந்திருக்கிறான் கணவர்கள் 5 பேரும். பாஞ்சாலியை பார்ப்பாங்கல்ல, பார்த்தா அவனுக்கு என்ன தோணும்? அவன் என்ன சொல்லியிருக்கா? அவன் தொடை பிளந்து அந்த ரத்தத்தில் கூந்தலில் தடவுனாதான் முடிவேன்னு சொல்லியிருக்கால. இன்னும் தடவலை இல்லை என்று நினைக்கும் போதெல்லாம் தன் கணவனுக்கு தன் குறிக்கோளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிற அற்புதமான யுக்தியை தான் பாஞ்சாலி பின்பற்றினாள் மகாபாரதத்தில் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுங்க. அப்போ பாசமிகுந்த குழந்தைகளே, நான் நிறைவாக சொல்கிறேன் உங்களுக்கு, தயவு செய்து இதற்கெல்லாம் ஒரு அடிப்படையான ஒன்று சொல்லிட்டு போகணும். நான் இப்போ சொல்ல போகிறது இருக்குல்ல, 2 இருக்குது மனுஷங்கிட்ட, எல்லார்ட்டையும், நான் நீங்கள் எல்லார்ட்டையும். ஒன்று பலம், இன்னொன்று என்ன? பலகீனம். ஒன்று வீக்னஸ், ஒன்று ஸ்ட்ரென்த். கரெக்டா? ஒரு மனுஷங்கிட்ட கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் இருக்க முடியாது, கம்ப்ளீட் வீக்னஸ் இருக்க முடியாது. 2 கலந்தவன் தான் மனுஷன். இதை ஒரு அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலம் ஸ்வாப்ட் அனலைஸ். நீ அநேகமாக யாராவது சொல்லிக்கலாம் உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில். ஸ்வாப்ட் அனலைஸ் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் சொல்கிறது குறிச்சு SWOT. SWOT ஸ்வாப்ட் என்ன தெரியுமா? அது S ஸ்ட்ரென்த், W வீக்னஸ், O ஆப்பர்ச்சுனிட்டி, T த்ரெட்டு. 4 தான் எல்லாம் சேர்ந்தவன். என்னென்ன இருக்கும்? ஸ்ட்ரென்த் இருக்கும், உன்ட்ட வீக்னஸ் இருக்கும், நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பரீட்சைங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி தானே, பரீட்சை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், த்ரெட் இருக்கும், அதில் சில பிரச்சனைகள் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. நாளைக்கு வீட்டில் போய் நான் சொல்லிவிட்டு வண்டி ஏறி தாராபுரம் போயிடுவேன். உங்கள் டீச்சர்ஸுக்கு நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் போய் நாளைக்கு உட்காந்து உங்களை பற்றி ஒரு 250 வார்த்தையில் எது உங்கள் ஸ்ட்ரென்த், எது உங்கள் வீக்னஸ், எது உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, எது உனக்கான த்ரெட் அப்படிங்கிறத 250 வார்த்தையில் எழுதி விடுவேன் என்று சொல்கிற கைதூக்கு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், இது 4ஐயும் ஒரு 250 வார்த்தைகளுக்குள் நான் எழுதி விடுவேன், எழுத முடியும் என்று சொல்ற கை தூக்கு. அங்க ஒரு கை தூக்குது. 2 6 7 10 போடுற இந்த பார். அந்த முதல்ல தூக்கும் நாளுக்கு தான் கை தட்டணும். இப்போ ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதனுடைய ரகசியம் உங்களுக்கு இன்னும் புரியல. ரகசியம் புரியல யாருக்குமே, நான் உட்பட. இதனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு எழுதுனாதான் அதனுடைய சிரமம் தெரியும். இதனுடைய வீக்னஸ் என்னன்னு எழுதுனாதான் அந்த உண்மை உங்களுக்கு வெளியில் வரும். தயவு செய்து நான் சொல்கிறேன்னு செஞ்சு பார்த்துருங்க. ஒரு உங்களுக்கு பாடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு எல்லாம் பாடம் இருக்குல்ல. பாடங்களில் இந்த பாடத்தில் எந்த பாடம் உனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, எதை நீ ரொம்ப நல்லா படிப்ப, எது சரியாக படிக்க முடியாது எழுத முடியுமா? முடியும்ல? எழுதிட்டேன்னா ஏன்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. ஏன்னு எனக்கு சார் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிரமாதமாக வரும்னு பையன் சொல்கிறான், ஆனால் சயின்ஸ் கொஞ்சம் டல் அடிக்கும்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன்.
சயின்ஸ் ஏன் டல் அடிக்கும் அப்படி யோசிச்சிங்கன்னா காரணம் தெரிஞ்சிருமா? சயின்ஸ் ஏன் டல் அடிக்கும் காரணம் தெரிஞ்சிருமா? சயின்ஸ் ஏன்னு கண்டுபிடிச்சேன்னா ஒழுங்கா படிச்சிருவியா? அப்போ இந்த ஸ்வாட் அனலைஸ் இருக்குல்ல, இந்த அனலைஸ் தான் உலகம் முழுது பேசிட்டு இருக்காங்க. நான் ஏதோ அரூரில் உட்காந்து சொல்ல நினைக்காத, இதைத்தான் பெரிய செமினார்லையும் சொல்லித்தரான். அப்போ நான் முதலில் செய்ய வேண்டியது என் பார்வையில் சொல்கிறேன் நண்பர்களே, இவற்றுக்கெல்லாம் ரொம்ப அடிப்படையானது பயிற்சி தான். பயிற்சி தான். நீங்கள் உலகத்தில் சிறந்த எவனுமே பயிற்சி செய்யாமல் முன்னேறவே முடியாது. எப்படி கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கள, ஒரு நம்ம காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. உடம்பு நல்லா இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அறிவு நல்லா இருக்கணும்னா படிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான். நீங்கள் இந்த பயிற்சி இருக்க, இந்த ப்ராக்டிஸ் இருக்குல்ல, இதை பற்றி ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த சிற்பி இருந்தார், தனபால்னு பேர். உங்களுக்கு யாருக்காவது ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தனபால் சிற்பியை நீங்கள் படிக்கலாம். ஆதி மூலத்துக்கெல்லாம் அவர் தான் ஆசிரியர். சிறந்த ஒரு சிற்பி, ஓவியர். பெருந்தலைவர் காமராஜருடைய சிற்பத்தை செதுக்கியது தனபால் சிற்பி தான். ஒரு முறை தனபால் சிற்பி இது மாதிரி ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக வந்தார். பிரமாதமாக கொஞ்சம் நேரம் பேசினார். ஒரு பையன் வந்தான், சார் எனக்கு ஒரு படம் போட்டு கொடுங்க சார் அப்படின்னா. தனபால் சிற்பி அவங்ககிட்டேருந்தே பேனாவை எடுத்து அவன் நோட் புக்கை வாங்கி ஒரு படம் போட்டார். போட்டு காட்டினா அசந்துட்டான். ஒரு பறந்து போகிற கொக்கு மாதிரி இருந்துச்சு படம், அப்படி அழகா. சார் சூப்பர் சார் அப்படின்னா. அப்படியா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. ஏன்னா நீ பாட்டுக்கு போகிற, பணம் கொடுறா 50 ரூபா அப்படின்னாரு. அவன் சார் என்ன சார் இதுக்கெல்லாம் பணம் கேட்குறீங்க அப்படின்னா. ஏய் படம் எப்படி இருக்குது அப்படின்னார். சார் விட்டா கொக்கு பறந்துடும் போல இருக்குது சார், கொடுங்க சார். அப்புறம் சார், டேய் விட்டா பறக்கிற மாதிரி கொக்கு வரைஞ்சிருக்கல, 50 ரூபா கொடு அப்படின்னார். அவன் சொன்னான், என்ன சார் 5 கோடு தான் போட்டிருக்கீங்க 50 ரூபா கேட்குறீங்க அப்படின்னா. அப்போ தான் தனபால் சிற்பி ஒன்று சொன்னார், வெறும் 5 கோடுகளில் பறப்பதை போன்ற கொக்கு வரைவதற்கு நான் என் தனி அறையில் 5000 கோடுகள் போட்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என்று சொன்னான். நீங்கள் உலகத்திலேயே பெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் தான். நீங்கள் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, எந்த ஃபீல்ட்லையும் 10,000 ஹவர்ஸ் எவன் தொடர்ந்து இயங்குறானோ அவன் அந்த துறையின் கிங்காக மாறுறதை எவனாலும் தடுக்க முடியாது. நீ ஒன்றுமே இல்லாத முட்டாள கூட இருக்கலாம், சயின்ஸ் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டு 10,000 மணி நேரம் சின்சியரான சயின்ஸில் உழைச்சின்னா நீ தான் உலகத்தின் பெரிய சயின்டிஸ்டாக மாறிடுவ. அப்போ பிரச்சனை எல்லாம் எங்கே தெரியுமா இருக்குது, நாம் மனம் மூன்றி செயல்படுதல் இருக்குது, எதையும் ரசித்து செய்வதில் இருக்குது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. எல்லாரும் சொல்லுவாங்க நேரம் நேரம் நேரம்னு. நேரத்தை ஃபாலோ பண்ணுறா, நேரத்தை பின்பற்றான் பையன். கலாம் சொல்லுவார், உண்மையாகவே கலாம் சொன்ன வார்த்தை அமுதமான வார்த்தை. அந்த வார்த்தை, 1 நிமிடம் கூட உன்னால் திரும்ப பெற முடியாதும்பார். கடவுளை போன்ற கருணையற்றவன் யாருமே இல்லைம்பார் கலாம். ஏனென்றால் அவன்தான் பிச்சைக்காரன் 24 மணி நேரம், உலகத்தை ஆள்றவனுக்கு 24 மணி நேரம் தான். இவர் உலகத்தையே ஆள்றாரப்பா, பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் கூட கொடு, இவன் பழனி மலை பிச்சைக்காரன் குறைச்சி கொடுன்னு கடவுள் கொடுக்கலேம்பார் கலாம். எனக்கு இந்த நேரம் பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு மறக்காமல் தோன்றுகிற ஒரு பெயர் கண்ணதாசன் தான். நீங்கள் கண்ணதாசன்ட்டு ஒரு காமெடியான விஷயம் நடந்துச்சு. கண்ணதாசன் அவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியக்காரன் குடிச்சு இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லி அப்படின்னார். அவன் பெரிய கெட்டிக்காரன், ஜாதகத்தெல்லாம் கணிச்சு கட்டத்தெல்லாம் கூட்டி கழிச்சிட்டு கண்ணதாசனை பார்த்து சொன்னான், கவியரசரே சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் என்னன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்தில் நீ இறந்துருவீங்க. கண்ணதாசன் உசிரே போச்சு. டேய் நான் என்னென்ன காரியம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னடா 2 வருஷம் செத்து போயிடுவேங்கிறேன்னார். சத்தியமாக சொல்கிறேன்யா, உன் பாட்னர் ரொம்ப பிடிக்குயா, ஆனால் 2 வருஷம் செத்துருவையா அப்படின்ட்டான். கண்ணதாசன் யோசனை பண்ணி சொன்னார், இப்போ எனக்கு வயசு 51, 53 செத்துருவேங்கிறியான்னார். ஆமாம் அப்படின்னா. அவர் சொன்னார், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், 60 வயசுக்கு இருப்பேன் அப்படின்னார். அவர் 60 ஆண்டுகள் வாழ்வேன் அப்படின்னார். ஜோசியக்காரன் சொன்னான், யோ நீ வேணால் பாட்டில் கட்டிக்காரனாக இருக்கலாம், ஜோசியத்தில் நான் தான் கட்டிக்காரன், சொன்னது தான் 53 அப்படின்னா. இவர் 60 அப்படின்னார். இப்படியா சொல்கிறேன்னா. அப்போ தான் கண்ணாடி சொன்னார், நீ கெட்டிக்காரன் எனக்கு தெரியும்,
என்னைக்கு 53ஓட நான் போயிடுவேன்னு சொல்லிட்டியோ யோசித்தேன். இப்போல்லாம் காலையில் 7 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன். நாளை முதல் காலை 4 மணிக்கு எழுந்திரிப்பேன். அப்போ 7 மணிக்கு எழுந்திரிக்கிறவன் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட வாழ போகிறேன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 3 வாரத்துக்கு 7 பேருக்கு 4 பேருக்கு நான் மாதம் 12 வருஷம் 2 பேருக்குன்னா 2 வருஷம். அப்போது நீ சொன்ன 53க்குள்ளேயே நான் 60 ஆண்டுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவேன் என்று கண்ணதாசன் அவனுக்கு பதில் சொன்னான். இப்போ எல்லா பந்தும் உங்கள் கையில். நான் என் பேரனுக்கு சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். எல்லா பந்தும் உங்கள் கையில். ஒரு ஜென் துறவியின் கதையோடு இந்த நேரத்தை நிறைவு செய்வோம். கேள்வி இருந்தால் கேட்டுக்குங்க. இது மாதிரி ஒரு ஜென் துறவி ஒருத்தன் உட்காந்துருந்தான். கண்ணை மூடி தவம் செஞ்சான். ஒரு சின்ன பைய உங்களை மாதிரி பள்ளிக்கூடத்துலேருந்து போனான். போகும்போது துறவி அப்படின்னா என்னடா அப்படின்னாரு. நான் நல்லா இருப்பேனா கெட்டு போயிடுவேனாயா அப்படின்னா. இப்போ சாதாரணமாக அந்த நேரம் பார்த்து வண்ணத்து பூச்சி ஒன்று இப்படி பறந்துச்சு. சக்குன்னு பிடிச்சாரு கையில் வச்சுக்கிட்டு, ஏய் தம்பி, வண்ணத்து பூச்சி இருக்கா செத்து போச்சாரா அப்படின்னாரு. அவன் கெட்டிக்காரப்ப இங்கே படிக்கிறவன். சாமியார் வில்லங்கம்மா தெரிகிறான். உயிரோடு இருக்குன்னு சொன்னால் நசுக்கி கொண்டுருவான், செத்துருச்சுன்னா பறக்க விட்டுருவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சாமியார அந்த வண்ணத்து பூச்சி இருக்கிறது சாவறது உன் கையில் இருக்குது அப்படின்னா. துறவி சொன்னான், அது போல தான்டா நீ நன்றாக இருப்பதும் கெட்டுப்போவதும் உன் கையில் இருக்கிறது என்று ஜென் துறவி பதில் சொன்னான். நீங்கள் ஒரு அருமையான பள்ளியில் இந்த பள்ளி நிர்வாகிகள் ஆண்டுதோறும் இப்படி யாரையாவது அழைத்து வந்து உங்களோடு பேச சொல்வதற்கான ஒரே ஒரு காரணம், நாங்கள் இவ்வளவு மெனக்கெட்டு பேசுவதற்கு ஒரு காரணம் ஒன்றே ஒன்று தான். 1000 தான் பேசினாலும் எங்கள் வாழ்க்கை மெல்ல மெல்ல நகர்ந்து முடிவை நோக்கி நகர்கிறது. இந்த நாட்டின் எதிர்காலம் நீங்கள் மட்டும்தான். உங்களுக்குள்ளிருந்து ஏதேனும் நல்லவர்கள் வந்தால் மட்டும்தான் அரூர் மட்டுமல்ல தமிழ்நாடு பிழைக்கும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பயிற்சி, முயற்சி, வெற்றி நிச்சயம் என்பதனை குயவன் களிமண்ணையும் கடவுளைப் போல கடின உழைப்பை நம்பினால் வெற்றி பெறலாம் என்பதையும், நீ என்னவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடுகின்றாய் என்பதையும், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதை மனதில் நிறுத்தி கற்க வேண்டியவை இன்னும் அதிகம் இருக்கின்றன என்பதனை எங்கள் மாணவர்களின் மனதில் நிலைநிறுத்தியமைக்கு நன்றிங்கய்யா. எண்ணம், திறன், செயல், விளைவு என்பதுதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்பதை எங்கள் மாணவர்களின் மனதில் நிறுத்தி அவர்களுடைய ஐயங்களை தங்கள் முன் தற்பொழுது வைப்பார்கள். முதல் கேள்வி என்னிலிருந்தே தொடங்கட்டும். ரொம்ப உங்கள் மாதிரி சின்ன வயசுலேருந்து அவருடைய பேச்சை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரேன். ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில் பிறந்து இப்படி ஒரு நாளைக்கு அல்லது வாரத்தில் 7 நாட்களும் 7 இடங்களில் கூட்டம் பேசுகின்ற ஒரு நாடறிந்த பேச்சாளர் நந்தலாலாவாக எப்படி உருவானீர்கள்? அதன் பின்னணி என்ன? இந்த கேள்விக்கு நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். எங்கள் குடும்பம் அவர் சொன்ன எளிதான குடும்பம் தான், ஒன்றும் பெரிய வசதியெல்லாம் இல்லை, ஆனால் கஷ்டப்படவும் இல்லை. நான் பேச்சாளர் நாங்கன்னுங்கிற கேள்வியில் மனதார சொல்கிறேன். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு லேசாக திக்கும். எனக்கு வாய் கொஞ்சம் திக்கும்னா ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இல்லை. அது எனக்கு ஏந்திரிச்சு பதில் சொல்ல ஆரம்பித்தேன்னா பயத்தில் எனக்கு கொஞ்சம் லேசாக முதல்ல ஒரு ஜர்க் இருக்கும், அப்புறம் தான் பேசுவேன். இப்படி இருந்துக்கிட்டு இருந்தபோது ரொம்ப கவமானப்படுவேன், கஷ்டப்படுவேன் மனசுக்குள்ளே. எனக்கு மதிமுடியன்னு ஒரு சார் இருந்தார். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். சார் இருந்தார். அவர் பாருங்கள் என்ன மேதை, நான் இப்போ நினச்சி ரசிக்கிறேன். அவர் நான் மற்ற நேரங்களில் நான் பசங்களோட அரட்டை அடிக்கிறத பார்த்துட்டு இருப்பார், பேசுகிறதெல்லாம். அவர் என்ன ஒரு நாள் என்னை கூப்பிட்டு மேடை அவர் பக்கத்து டேபிள் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தலைப்பை சொல்லி பேசுகிறா அப்படின்னார். நான் வழக்கம் போல் கொஞ்சம் ஜர்க்கோடு பேச ஆரம்பித்தேன். அப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவார், அவரோட வகுப்பில் தமிழ் வகுப்பில் ஒரு 2 வாரம் 3 வாரத்து நடுவில் ஒருத்தர் கூப்பிட்டு, ஏய் இப்போ நம்ம என் பேரை சொல்லி இவன் பேசுவான்டா அப்படி மாதிரி பேச சொன்னார். நம்ப மாட்டீர்கள், நான் கிட்டத்தட்ட 13 நாடுகள் போயிருக்கேன். சென்ற ஆண்டு அமெரிக்காவில் நடந்த ஃபெட்னா கான்ஃபரன்ஸில் நான் பேசியிருக்கிறேன். ஏறக்குறைய இந்த பக்கத்தில் இலங்கையெல்லாம் பல முறை போயிட்டு வந்துட்டேன். தமிழ்நாட்டின் போகாத ஊர் இல்லை. இதுவரையில் பேச்சை பற்றி நான் பயந்ததும் இல்லை. ஆனால்
என்னுள் இருக்கிற ஒரு பேச்சாளனை கண்டுபிடித்து உலகுக்கும் எனக்கும் தந்தவன் மதிமுடியன் என்கிற என் ஆசிரியர் மட்டும்தான் என்பதை மிகுந்த அன்போடு சொல்கிறேன். நீங்கள் நல்ல கேள்வி தங்கமணி கேட்டாங்க, சொல்கிறதுக்கான விஷயத்தை சொல்லிட்டாரு. இங்கே இருக்கிற அத்தனை பிள்ளை 1100 பிள்ளைக்கு சொல்கிறேன், 1100 பிள்ளைக்கு சொல்கிறேன், இந்த உலகத்திலே உன்னை பற்றி கவலைப்படுற 3 பேர் தான். நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உலகத்தில் உன்னை பற்றி கவலைப்படுற 3 பேர் தான். முதல் ஆள் நீ. உன்னை விட உன்னை பற்றி கவலைப்படுற ஆள் இருக்க முடியும்னு நினைக்கிறியா? கிடையாது. 2வது ஆள் உங்கள் அம்மா அப்பா, 3வது ஆள் உங்கள் ஆசிரியர் தான் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, சொல்கிறத கேளுங்க, அவ்வளோதான். இந்த காலத்தில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கிற ஒரு உறவு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சார், நான் ஒரு சமூக மனிதனாக சொல்கிறேன். எங்கள் காலத்தில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை கண்டிச்சாங்கன்னா யாரும் தலையிட மாட்டாங்க. இன்றைக்கி பேப்பரில் அப்படிலாம் இல்லை செய்தி. ஒரு பையனை ஒரு ஹெட்மாஸ்டர் கண்டிச்சார், ஒரு அம்மா ஹெட்மாஸ்டர் கிரவுண்டில் போட்டு அடிக்கிறத யூடியூப்பில் பார்க்குறோமா இல்லையா? ஒரு சின்ன பயலை அந்த ஹெட்மாஸ்டரோ அந்த வாசியாரோ கண்டிச்சுட்டாருன உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க. இப்போது ஒரு பயலை கூப்பிட்டு புதுக்கோட்டை பக்கத்தில் ஹேர் கட் பண்ணிட்டு வாடான்ருக்காரு சாரு, தலைமுடி வெட்டிட்டு வாடான்ருக்காரு. அவன் போய் சூசைட் பண்ணிக்கிட்டான். தலைமுடியை வெட்டுறான தலை கீழே தொங்குறான் அவன். நான் சுருக்கமாக சொல்கிறேன், தண்டிப்பது வேண்டுமானால் பெற்றோர் தலையிடலாம், கண்டிப்பதில் பெற்றோர்கள் தலையிடக்கூடாது என்பதை நீங்கள் எல்லாம் போய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், அவ்வளோதான் சொல்லலாம். தண்டிக்கும் போது தலையிடலாம், என்னங்க இவ்வளோ பனிஷ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். கண்டிப்பதற்கெல்லாம் தலையிட்டால் தயவுசெய்து குழந்தைகள் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால் இந்த ஒரு சமூக சிக்கலை நாம் கல்வியாளர்கள், சமூகம் எல்லோரும் சேர்ந்து தான் தீர்க்க வேண்டும். இப்படி தொடர்ந்துச்சுன்னா எந்த ஆசிரியரும் பெற்றோர்கள் வளர்ச்சியில் குழந்தைகள் வளர்ச்சி தலையிடாமல் போயிடுவாங்க. அது இந்தியா மாதிரி ஒரு ஏழை நாட்டுக்கு நல்லதே அல்ல. ஐயா, இந்த ஜென்ரேஷனில் எந்த துறை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க? இந்த ஜென்ரேஷனுக்கா தம்பி? இந்த கேள்விக்கு 2-3 இடம் இருக்குது. பொறியியலை பொறுத்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்கல்ல, ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த துறை எதிர்காலத்தில் அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த துறையை தேர்வு செய்து படிக்கலாம். இது என்னுடைய அறிவு, அவ்வளோதான். சார், குட் ஈவினிங் சார். சார், நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் உங்கள் பேரண்ட் கிட்ட சொன்னேன்னு சொன்னீங்களே சார், அதுக்கப்புறம் அவங்களோட ஆன்சர் என்னன்னு சார்? பேரம்மா, நிஜமாகவே சொல்கிறேன், என் பேரை ரொம்ப ரசித்தான். அதுலேயும் அந்த அருணிமாசனுங்க நான் சொல்லும்போது அப்படியே கண்ணே கலங்கிட்டான். நான் பொதுவாகவே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ராஜநாராயணன் தமிழ் ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், கதைகளை விட மனிதனுக்கு மருந்து தருவதற்கு வேறு சாதனமே இல்லைம்பார். நீ அதனால தான் சொல்கிறேன், என் பேரை ரொம்ப ரசித்தான். கொஞ்சம் அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துச்சு. ஏன் படிக்கிறது முக்கியங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதான் நடந்தது. ஆனால் ஒன்று நீ ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாமே 1 மணி நேரத்தில் பேசி முடிக்கிற விஷயம் இல்லை. ஒரு கண்டினியூங் ப்ராசஸ். படிப்புங்கிறதே கண்டினியூங் ப்ராசஸ். நீங்கள் உங்கள் மனசை அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்திக்கணும். நான் உனக்கு சிம்பிளாக சொல்கிறேன், காலையில் எழுந்திரிக்கிற நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டி நகர்த்துங்க. இப்போ நீ உதாரணமாக 6 மணிக்கு எழுந்திரிச்சு பழக்கமுள்ள பெண்ணாக இருந்தீங்கன்னா அந்த நேரத்தை முன்கூட்டி நகர்த்தி 4:30 கொண்டு போயிரு. நான் இன்னொன்று சொல்லணும், நேரம் இல்லை, ராத்திரி நல்லா ஞாபகம் வச்சுக்கிற தம்பி, உனக்கு தான் சொல்கிறேன், படுக்கும்போது அன்றைக்கி என்னென்ன செஞ்சோம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். எந்த கிளாஸ் அட்டன் பண்ணோம், யாரோட பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன அரட்டை அடித்தோம், என்னங்கிற ரீகலெக்ட் பண்ணுங்கள். காலையில் ஏந்திரிக்கும் போது இன்றைக்கி என்னென்ன பண்ணணும்னு யோசிங்க. காலையில் என்னென்ன பண்ணணும் யோசிங்க. அதை பண்ணினீங்களாங்கிறது நைட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குல்ல, பண்ணணும்னு நினச்சது பண்ணாமல் போனது தெரியுதுல்ல, இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை குறைக்க 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 உன் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி நகர்வதை யாராலும் தடுக்க முடியாது. அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஐயா, உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கணும். முதல்ல நீங்கள் வந்தோடனே
கோழி குஞ்சு வந்து தானாக உணர்றதுனால தான் அது வந்து வெளியில் வருது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கே வந்து கோழி அடக்காத்தா தான் முடியும். அப்படி நம்மளை வந்து அடக்காக்கிறவங்க வந்து பெற்றோர்களா ஆசிரியர்களா, அவங்க எந்த வழியில் நம்மளை வந்து வழிபடுத்துகிறாங்க? நீனே சொல்லிட்டேம்மா பதில். 2 பேரும் அடகாக்குறாங்க. அடகாக்கிறதுனால மட்டும் குஞ்சு வெளியில் வந்துடாது. வெளியில் வரணும் என்ன குஞ்சுக்கு இருக்கணும், அது மறந்துடாத. அவ்வளோதான். பரவாயில்ல, அடுத்த கேள்வி சொல்லுங்கள். அடுத்த கேள்வி. எஜுகேஷன் இஸ் அ ட்ரையாங்கிள் அப்படின்னீங்க. இந்த காலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிறதுக்காக இந்த காலத்தில் இருக்கிறவங்க அவங்க அதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. அதனால தான் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஐயா, அது மட்டும் சரியாகாது இல்லைங்கய்யா. அவங்க ஸ்டடீஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து வேலைக்கு தான் போகிறாங்க. அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்போ வந்து அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கை தட்டு அந்த கேள்விக்கு. நிஜமாகவே சொல்கிறேன். உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர் என்ன? சம்யுக்தா. நான் ஆரம்பத்தில் சொன்னது நீ எத்தனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் 3 செக்மெண்ட் சொன்னேன். 1 குழந்தைகளுக்கு அட்ரஸ் பண்ணணும், அப்புறம் பெற்றோர்களுக்கு அட்ரஸ் பண்ணணும், 3 டீச்சர்ஸ் பண்ணணும். நான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். இது மாதிரி ஸ்கூலில் பேசின பிறகு அந்த கரஸ்பாண்ட் என்ன பண்ணார், ஒரு பள்ளிக்கூடம் பேர் சொல்லக்கூடாது, பெற்றோர்களை அழைச்சி வச்சு ஒரு செக்ஷன் என்னை கூப்பிட்டார். பேரண்ட்ஸ்க்கு நான் அட்ரஸ் பண்ணேன். நீ சொல்கிற பிரச்சனை தான் சொன்னேன். நீங்கள் குழந்தைகள் மேலே வெயிட் ஏற்றுறது மட்டும் பேரண்ட்டோட ரோல் இல்லை. நீ அதை படி இதை படி அதை சொல்லிட்டு இவன் உட்காந்து டிவி பார்த்தான்னு வச்சுக்க, அது வீடு எப்படி உருப்படும்? நிஜமாகவே சொல்கிறேன், பெற்றோர்கள் இன்றைக்கி இருக்கிற கல்வியில் அதிகமாக கவனம் செலுத்தணும். குழந்தைகள் சுமை என்னங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல குழந்தை தடுமாறுறாங்கிறத பெற்றோர் உணரணும். அதில் இந்த டீனேஜ் பாய்ஸ் இருக்கிற வீடுகள் இருக்குல்ல, அந்த டீனேஜ் பாய்ஸ் இருக்கிற வீடுகளில் எந்த வீடுகளில் பெற்றோர்கள் நீண்ட நேரம் குழந்தைகள்கிட்ட பேசுகிறானோ அந்த வீட்டில் தான் கிரிமினலே வரமாட்டான். எந்த பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறான் பாருங்கள், அந்த வீடுகளில் தான் குழந்தைகள் பிரமாதமாக வெளியில் வர்றான். அதனால் அது பெற்றோர் ப்ராப்ளம். நிச்சயமாக உங்கள் டீச்சர்ஸ் உங்கள் பெற்றோர்கள்ட்ட பேசணும். அல்லது நான் சொன்னேன்னு போய் அம்மா அப்பாட்ட சொல்லு, அவ்வளோதான். நன்றி. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இவ்வளோ பெரிய கவிஞர் ஆனதுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்க ஐயா? என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து என்னுடைய வாசிப்பு தான்மா. நான் உண்மையாகவே ஒரு தங்கமணி சொல்லும்போது நான் ரசித்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போது இந்த கொரோனா பீரியடில் கூட சொல்கிறேன், லைப்ரரியன் இருக்கா, நூலகர்கள் இருக்காங்கல்ல, லைப்ரரியன்ஸ், அவங்க ஒரு இணையவழி கூட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாடு முழுதும் இருக்கிற அரசு நூலகத்தின் நூலகர்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அவங்க என்னை பேச கூப்பிட்டாங்க. நான் மறந்துடாமல் சொன்னவன் என்ன தெரியுமா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா, நான் இப்போ எங்கள் ஊரில் எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார். அந்த ஊரில் உள்ள ஒரு லைப்ரரி, துணை நூலகம்னு சொல்லுவாங்க, அந்த நூலகத்தில் கொண்டு சேர்த்து விட்டார். நான் ரெகுலராக லைப்ரரி போய் படிப்பேன். நான் டெய்லி வர்றதை பார்த்துட்டு அந்த நூலகத்தின் நூலகர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, நமச்சிவாயம்னு பேர். அந்த நமச்சிவாயம் தான் ரெஃபரன்ஸுக்கு இருக்க புக்கெல்லாம் கையில் எடுத்து கொடுப்பார். கொடுத்துட்டு, டேய் இது வெளியில் எடுத்து போகக்கூடாதுரா, நீ பத்திரமா வீட்டு எடுத்துகிட்டு போ, நாளை லைப்ரரி திறமை கொண்டாந்து கொடுத்துரு என்று சொல்லி என்னை வாசிப்பு பழக்கத்துக்கு ஆட்படுத்திய என் அப்பாவும் நூலகர் நமசிவாயம் தான் நான் கவிஞனானதற்கான அடிப்படை காரணம். நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி ஐயா. நீங்கள் வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. நீங்கள் கஷ்டப்பட்டப்போ உங்களால் மறக்க முடியாத கஷ்டம்னா நீங்கள் என்னங்க ஐயா சொல்லுவீங்க? அந்த டைமில் உங்களை யார் மோட்டிவேட் பண்ணாங்க? இது வந்து என் வாழ்க்கை வரலாறு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஆனால் எனக்கு வந்து நான் வேலை இல்லாமல் 2 வருஷம் இருந்தேன். நான் வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நல்லா படிப்பேன். நான் வந்து எங்கள் பள்ளியில் எஸ்எஸ்எல்சியில் 2வது ரேங்க்கு. முதல் ரேங்க் யாருன்னு கேட்குறியா? பச்சையம்மாள் என்கிற ஒரு பெண். என்ன அந்த பேர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்லா படிப்பேன். காலேஜுக்கு வந்தேன், நல்லா படித்தேன். ஆனால் வேலை இல்லாமல் 2 வருஷம். சார் சொன்னார்ல, டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல், அது எங்கள் ஜென்ரேஷனுடைய பிரச்சனை அது. ஆனால் அப்படி வேலை இல்லாமல் இருந்தபோது கொஞ்சம் கூட மனசோர்வடைந்து விரக்தி அடையாமல் என்னை மீண்டும் மீண்டும் தூண்டிக்கிட்டே இருந்து யார் தெரியுமா? எங்கள் அம்மா தான். அம்மா தான். எப்படின்னா, அவங்க ஒன்று மைக்கை பிடிச்சி 5 மணி நேரம்லாம் பேச மாட்டாங்க. மாறா
என்னம்மா இதுக்கு அப்ளை பண்ணம்மா ஒன்றும் பாரும்மா ரிசல்ட் ஃபெயில் ஆகிட்டேன், வரல, செலக்ட் ஆகலைன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொல்லுவாத்தே இதை விட ஏதோ பெருசு ஒன்று வரப்போதுரா பேசாமறா என்று சொல்வார்கள். அதான் எங்கள் அம்மா தான் என்னை வந்து மோட்டிவேஷனுங்கிறது மோட்டிவேஷன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லாமல், அந்த பொண்ணு சொன்னால அந்த கோழி இறகு போட்டு அணைச்சிக்கிற மாதிரி எங்கள் அம்மா நான் என்னைக்கு மனசு கஷ்டப்படுறேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அன்றைக்கி என் வீட்டில் சமையல் நல்லாயிருக்கும், நிஜமாக நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா ரொம்ப அற்புதமாக மீன் குழம்பு வைப்பாங்க. மீன் குழம்பு எனக்கு எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வரைக்கும். நான் நல்லா சாப்பிட்டேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது என்னமா செய்வாங்க, இப்போது நினச்சி பார்க்குறேன் கேட்ட உடனே, நல்லா சாப்பிட்டேன்னு தெரிஞ்ச மீன் குழம்புல என்ன இருக்கும்ல, அது என்ன பிசு பிசு விரலில் இருக்கும்ல, கை கழுவுனா கூட அந்த பிசு பிசு போகாது. எங்கள் அம்மா அந்த முந்தானால் எடுத்து இந்த விரல் எடுக்கலாம் தொடச்சி விடுவாங்க. அந்த அரவணைப்பு தான் என்னை பாதுகாத்தது என்பது என்னுடைய தாழ்மையான பதில். ஐயா, உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத கஷ்டம்னா நீங்கள் என்னங்க ஐயா சொல்லுவீங்க? எனக்கு மறக்க முடியாத கஷ்டம் அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கு வந்தது, ஒரு லீகல் கேஸ் வந்துச்சு. நான் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் அது, ஆனால் என்ன நடந்துச்சு, அது ஒரு பெரிய நீண்டடிய கதை. நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிட்டு போகிறேன். நம் குற்றமற்ற மனசுன்னு ஒன்று இருக்குது, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிற திருக்குறளில். அனைத்தரன் ஆகுல நீரபிறங்கிறது முழு திருக்குறள். உன்னிடம் குற்றம் என்கிற மாசு இல்லை என்றால் நீ ஒரு நாளும் தண்டிக்கப்பட மாட்டாய் என்பதை என் சொந்த வாழ்க்கையில் கண்டுணர்ந்தவன் நான். அந்த வழக்கு சர்வ சாதாரணமாக தள்ளுபடி செய்யப்பட்டது. நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருந்தேன். ஏன் தெரியுமா? எனக்கு இருக்கிற புகழ், எனக்கு இருக்கிற செல்வாக்கு, எனக்கு இருக்கிற எதையும் நான் பயன்படுத்தவே இல்லை. நான் பேசாமல் வெயிட் பண்ணேன், என்ன நடக்குது பார்க்கலாம்னு. அது வந்து பனித்துளி வந்த மாதிரி விலகி போச்சு. அதனால தான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க, தவறு மட்டும் செய்யாதீங்க. தன்னெஞ்சு அறிவது அப்படின்னு சொல்கிறான்ல குறளில், நம்ம மனசறிஞ்சு கூட தப்பு பண்ணக்கூடாது. தப்பு மட்டும் நீ பண்ணாமல் இருந்தீன்னா உன்னை இயற்கையும் வாழ்க்கையும் பாதுகாத்து விடும் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. பேர் சொல்லு, பேர் சொல்லு. ஐயா இனிய பாலன். கை தட்டியா அவனுக்கு? சொல்லு சொல்லு. ஐயா, நம்ம எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வேணும் இல்லைங்க ஐயா, அதை நம்மளே எப்படிங்க ஐயா உருவாக்கி கொள்ளணும்? ஒரு நல்ல கேள்வி இது. வந்து ரெண்டு இருக்குடா தம்பி. ஒன்று வந்து நீ ஒன்று கவனிக்கணும். இன்டர்னல் டயலாக்னு சொல்லுவாங்க, நீ கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வார்த்தை? இன்டர்னல் டயலாக்னு வார்த்தை உண்டு, அதாவது உள் உரையாடல்னு பேர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பேசிக்கணும். நீ நடக்கும் அது ஒன்றும் பெரிய, நான் சொல்கிறது ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை. நீ வந்து யோசிச்சு பாரு, நீ ஒன்றுக்கிட்டே நீ ஒன்று நிறையா பேசிகிட்டு இருப்ப, நீ என்ன பண்ண போகிறோம், நீ ஏன் நம்ம வந்து இப்படி இருக்குது, ஏன் இந்த பாடம் புரிய மாட்டேங்குது கேட்பில்ல? ஆமாங்க ஐயா. மனசில் வரும்ல? அதான் இன்டர்னல் டயலாக். அதை இன்னும் கொஞ்சம் சவுண்டாக மாற்று. அந்த கேள்வி சமயத்தில் வரும், அப்படியே போயிடும். அப்படி இல்லாமல் அந்த கேள்வி இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போ. ஏன் ஏன் ஏன்னு சொல்லு. நீ வேறு யாருமே சொல்லாத பதில் உனக்கு கிடச்சிடும். அந்த பதில் கிடைச்ச பிறகு அந்த பதிலை நோக்கி நீ நகர ஆரம்பிச்சிடணும். உதாரணம், மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் புரியல, கால்குலஸ் புரியலன்னு வச்சுக்கோ. ஏன் நமக்கு கால்குலஸ் மட்டும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கேன். நீ யோசிக்க கால்குலஸ் பரட்டினா எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சிடும்ல? ஆமாங்க ஐயா. அப்படி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவில்ல? அந்த டீச்சர் என்னை சந்தித்து கேட்கும்போது நேற்று சொன்ன பதிலையே அந்த அம்மா இன்றைக்கி சொன்னால் இன்றைக்கி சொல்லுவது உனக்கு பளிச்சுன்னு புரிஞ்சிடும். ஏன்னா உன் மனசு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. புரியுதா? அதனால் முதல்ல இன்டர்னல் டயலாக் சொல்லுகிற உள் உரையாடல் வேணும். அதை நோக்கி நீ தொடர்ந்து போகிறதுக்கு நமக்குள்ள ஒரு முயற்சி வேணும். அவ்வளோதான். நன்றிங்க ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது உங்களுக்கு படிப்பதில் பிழை இருப்பது என்று கூறினீர்கள். ஆனால் அந்த இடத்தில் அந்த ஆசிரியர் உங்கள் பிழையை திருத்தவில்லை என்றால் நீங்கள் இப்போது இவ்வளவு பெரிய பேச்சாளராக வந்திருக்க முடியுமா? ஆயிருக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்க, அந்த ஆசிரியர் துணை செய்ததால் நான் மேலே வந்தது உண்மை. ஒருவேளை செய்யாமல் போயிருந்தால் நானே கூட முயற்சி பண்ணி என்னை சரி செய்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஒன்றும் துணை என்பது நன்றியோடு சொல்வது.
துணை இல்லாமல் போனாலும் வாழ்வில் ஜெயிக்க முடியும் என்று நீ தயவு செய்து நம்ப வேண்டும். அதான், அவ்வளோதான். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்கள் வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சியை உயர்வான்னு நினைக்கிறீங்க? எனக்கா? சரி, நல்ல கேள்வி, நல்ல பதில். நான் ஒரு புத்தகம் எழுதினேன், இப்போ உங்கள் நூலகத்துக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, ஒரு புக் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் ஓரளவு தமிழ்நாட்டில் பரவலாக போயிடுச்சு, அது கடந்துட்டு போகுது. நான் எதிர்பாராத விதமாக திருச்சியில் என்னோடய புத்தகத்தில் 34 அத்தியாயம் இருக்குது. நான் லைப்ரரி எடுத்து படிங்க, யாரோ வேணும்னா கூட வாங்கிட்டு போங்க. 34 அத்தியாயம் இருக்குது. ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு. சார், நீங்கள் திருச்சி பற்றி எழுதின புத்தகம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னாங்க ஒரு அம்மா. சரிம்மா, ரொம்ப நன்றி, வழக்கம்போல சொன்னேன். இல்லை சார், நீங்கள் ஒரு சின்ன பர்மிஷன் தரணும்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டேன். உங்கள் புத்தகத்தில் உள்ள எல்லா கட்டுரைகளையும் தனித்தனி ஓவியங்களாக வரைந்து தூரிகையில் திருச்சி என்று ஒரு ஓவிய கண்காட்சி நடத்தப் போகிறோம், அனுமதி உண்டா என்று கேட்டார்கள். அனுமதி இல்லாமல் நானே வர்றேன் அதுக்கு என்று சொன்னேன். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரு புத்தகம் ஒரு முழு ஓவிய கண்காட்சியாக மாறியது என்னுடைய புத்தகத்திற்கு தான். அந்த ஃபோன் கால் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அம்மா பேர் நஸ்ரத் பேகம் என்று பெயர். அவங்க டிசைன் ஸ்கூல் என்று ஒரு அருமையான ஓவியப்பள்ளி வைத்திருக்கிறார்கள். அவங்க வரைஞ்சது அந்த ஓவியம் மாறிச்சு. அதை திறப்பதற்கு வந்த எங்கள் மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணார், அதை பார்த்து அதனுடைய அழகை பார்த்துட்டு நம் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக டேபிள், நீங்கள் காஃபி டேபிள் புக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஸ்டீப்பா சைஸ் இருக்கும் புக்கு, என்னுடைய எழுத்தையும் அந்த அம்மா வரைந்த குழந்தைகள், உங்களை மாதிரி குழந்தைகள் வரைந்த ஓவியங்களை ஒன்றாக்கி திருச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய படைப்பு புத்தகமாக வந்திருக்கிறது என்பது எனக்கு கிடைத்த அடுத்த மகிழ்ச்சி. அவ்வளவு. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி கூறும் தருணங்கள் எளிதில் அமைவதில்லை. அமையும் தருணங்களில் நன்றி உரை நவிழ்வது நம் தமிழரின் திறமை. அவ்வழியில் இவ்விழாவின் நன்றி உரை நல்க எங்கள் பள்ளியின் துணை முதல்வர் திரு சக்கரபாணி ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பள்ளிக்கு வருகை புரிந்து நம்முடைய வெற்றியின் திறவுகோலுக்கான சிந்தனை திறனை நமக்களித்த சிறப்பு விருந்தினர் கவிஞர் திரு நந்தலாலா ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நம் வெற்றியின் திறவுகோலினை அறிய உறுதுணையாக சிறப்புரையாற்றிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம் பள்ளியின் தலைவர் திரு ரத்தினம் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நமக்கு சிறப்புரை ஆற்றிய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய நம் பள்ளியின் பொருளாளர் திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்களையும் திரு குணசேகரன் ஐயா அவர்களையும், மேலும் அவர்களுக்கு மற்றும் நம் பள்ளியின் இயக்குநர்கள், தாளாளர், செயலாளர் மற்றும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த திரு தங்கமணி ஐயா அவர்களையும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் பள்ளியின் மரியாதைக்குரிய முதல்வர் திரு சிலம்பரசன் ஐயா அவர்களுக்கும், நம் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவர்களின் பெற்றோர்களுக்கும், ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை அமைதி காத்து வெற்றியின் திறவுகோலினை அடைந்திருக்கும் மை யங் அண்ட் டைனமிக் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியினை ஒளிபரப்பு செய்ய இருக்கும் தேவதை டிவி நிறுவனத்திற்கும், இம்மேடை மற்றும் ஒளியினை அமைத்து கொடுத்த தொழில் வல்லுநர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய திருமதி சரிதா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ டு ஆல்.